வந்து இந்த ஃபவுண்டேஷன் பேப்பர் வந்து கிளியரா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சோ பிஃபோர் இது பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுங்க. இப்போ என்னோட செட்ல, அதாவது நான் வந்து ஒரு பாஸ்வேர்டு நான் கிரியேட் பண்ணணும். எனக்கு இந்த 3 ஆல்பபெட்ஸ் இருக்கு. சோ அப்போ இந்த 3 ஆல்பபெட்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு பாஸ்வேர்டு ஃப்ரேம் பண்ணணும். அதாவது இந்த கேரக்டர்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. பட் இந்த 3 கேரக்டரை யூஸ் பண்ணி 3 லென்த் கேரக்டர் பாஸ்வேர்டு நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பாசிபிள் வேஸ் இருக்கு? மீன்ஸ் என்னென்ன பாசிபிள் பாஸ்வேர்ட்ஸ் நான் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். SCE ஒரு காம்பினேஷன் சொல்றேன். அப்ப இந்த மாதிரி இந்த CSE இந்த 3 லெட்டரையும் எக்ஸாக்ட்டா ஒரு டைம் யூஸ் பண்ணி நீங்க ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பாசிபிள் காம்பினேஷன்ஸ் இருக்கு? நீங்க மெசேஜ் பண்ணுங்க, போதும். சாட் விண்டோல மெசேஜ் பண்ணுங்க எல்லாருமே. நீங்க மியூட் பண்ணணும், அன்மியூட் பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது. நீங்க மியூட் பண்ணிக்கீங்க, மேபி ப்ராப்ளம் வரும். சோ நீங்க சாட் விண்டோல எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. யா ECS ஓகே குட். சோ ரிப்பீட்டே ஆகாம சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப ரிப்பீட் பண்ணா கன்ஃபியூஷன் ஆயிரும். Just a minute, I can connect through my Gmeet also. Then ECS வேற என்ன இருக்கு? ஆர்டர் முக்கியம் இல்ல, எந்த ஆர்டர்ல வேணாலும் இருக்கலாம். ECS, SEC good. ESC, just a minute. SEC. So then don't worry about upper case மட்டும் வச்சிட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் லோவோ கேஸ் பத்தி பார்க்கலாம். ESC okay. ESC. So then any other things? Just a minute. SEC. SCE good. SCE already நம்ம எழுதிட்டேன். So S combination வந்துச்சு, E combination வந்துச்சுன்னா C சொல்லவே இல்லையே. C ஸ்டார்டிங் வரலாம்ல, 2 காம்பினேஷன் வரலாம்ல. அப்போ C போட்டீங்க அப்படின்னா ES சொல்லலாம், இல்லனா SE சொல்லலாம். யா குட், சூப்பர் நைஸ். அப்போ இவ்வளவு காம்பினேஷன்ஸ் வந்திருக்கு, கரெக்டா? சரி, இப்போ நீங்க ஒரு பாஸ்வேர்டு வந்து ஆத்தென்டிகேஷன் பண்ணணும். யூ நோ வாட் இஸ் ஆத்தென்டிகேஷன் என்னன்னு தெரியும். நீங்க வேலிட் யூஸரா இல்ல அப்படின்னு செக் பண்ணணும்னா இந்த எனக்கு பாஸ்வேர்டு வந்து 3 லென்த் இருக்கணும். இந்த 3 லென்த்லயும் இந்த கேரக்டர் தான் இருக்கணும்னா எப்படி செக் பண்ணுவீங்க? இஃப் எல்ஸ் தான், எதர் ஆத்தென்டிகேட்டட் யூசர் ஆர் நாட் ஆத்தென்டிகேட்டட் யூசர்னு சொல்லுவீங்க. இட்ஸ் கரெக்ட் ஆர் ராங்? அதாவது நீங்க ஆத்தென்டிகேட்டட் யூசரா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னா we can use either if else யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுவீங்க? so it is a string. so string compare நான் யூஸ் பண்ற வேரியபிள் a ன்னு எடுத்துட்டேன்னா so a வந்து SCE க்கு ஈக்குவலான்னு செக் பண்ணுவீங்க. ஏன்னா எல்லா காம்பினேஷனும் நாம எழுதணும். சாரி, எல்ஸ்ல எழுத முடியாது. So string compare of SCE இருக்கலாம். So then சொல்லுங்கம்மா. Okay. Sorry for the disturbance. So then SEC again. ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். சோ ஒன்ஸ் உங்களுக்கு புரியலன்னா ஜஸ்ட் நீங்க சாட் விண்டோல மெசேஜ் பண்ணுங்க, அதர்வைஸ் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சோ உங்களோட உங்களோட இன்வால்வ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் டோன்ட் அட்டெண்ட் ஃபார் நேம்சேக் பர்பஸ். நேம்சேக் பர்பஸ்க்காக நீங்க அட்டெண்ட் பண்ணாதீங்க. சோ CSE அடுத்தது CES. அப்போ ஜஸ்ட் அப்ப இதுல வந்து பாருங்க. சோ டோட்டலா 6 கண்டிஷன்ஸ் நாம எழுதியிருக்கோம். இப்போ இந்த 6 கண்டிஷன்ஸ் வந்து நம்ம இந்த 6 கண்டிஷன்ஸ் அதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் we are the valid user, otherwise not a valid user அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். கரெக்ட்டுங்களா இல்லையா? சாட் விண்டோல சொல்லுங்க, எஸ் ஆர் நோ. அதாவது நான் ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும்னு சொல்றேன். எனக்கு பாஸ்வேர்ட்ல இந்த 3 லெட்டர் எக்ஸாக்ட்டா ஒரே ஒரு டைம் தான் இருக்கணும்னு சொல்றேன். சோ லென்த் வந்து 3. அப்போ இவ்வளவு காம்பினேஷன்ஸ் இருக்கு. அப்ப நான் ஒரு பாஸ்வேர்டு எழுதி நான் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்? இந்த இதுல ஏதாவது ஒரு காம்பினேஷன் இருந்தாதான் நான் யூஸ் பண்ற மெத்தட் கரெக்ட். கரெக்டா? ஓகே. சோ அப்போ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. ஃபார் ஜஸ்ட் 3 காம்பினேஷனுக்கு ஃபார் ஒன் டைம் தான் நம்ம யூஸ் பண்றோம். பிளஸ் ஈவன் ரிப்பீட்டிஷன் அலோட் பண்ணல.
அப்படிங்கிறது வரும்போது 6 பாசிபிள் காம்பினேஷன் வந்திருக்கு. அப்ப இன்க்ளூடிங் ரிப்பீட்டிஷன் வரலாம்னா again it will be incremented, correct? That is called number of combinations. Repetition allowed probability la படிச்சிருப்பீங்க. So the number of combinations பத்தி பேசணும். That is called n factorial divided by n factorial into r factorial, NCR formula. So அதை யூஸ் பண்ணி total number of combination வச்சு இந்த மாதிரி எல்லா பாசிபிலிட்டியும் நாம தான் predict பண்ணணும். ஏன்னா பிகாஸ் நாம தான் ப்ரோக்ராமா, so that நாம வந்து இந்த மாதிரி என்னென்ன பாசிபிள் காம்பினேஷன்ஸ் வருது அப்படின்னு predict பண்ணணும். இந்த இடத்துல நான் ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் ரிப்பீட்டிஷன் அண்ட் எக்ஸாக்ட்லி அந்த கேரக்டர் ஒரு டைம் எக்ஸிட் ஆயிருக்கணும் அப்படின்னு எக்ஸிஸ்டா இருக்கணுங்கிற பேஸ் பண்ணி 6 காம்பினேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, நான் எழுதுற பாஸ்வேர்ட் வந்து கரெக்டா நான் ரூல்ஸை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா so it takes a long time. அப்போ எல்லா பாசிபிள் காம்பினேஷனையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ நீங்க அதை மட்டும் ஐடென்டிஃபை பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, இது டேக்ஸ் அ லாங் டைம். ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து கண்டிப்பா லாங் டைம் எடுத்துக்கும். எல்லா காம்பினேஷனும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட இங்கிலீஷ்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா 26 ஆல்பபெட் இருக்கு, அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் காம்பினேஷன்ஸ் இருக்கு. அப்போ அப்பர் கேஸ் காம்பினேஷன், லோவர் கேஸ் காம்பினேஷன் பிளஸ் numbers add பண்ணலாம். So am I audible now? Yes sir. Please reply. நான் பேசுறது உங்களுக்கு இப்ப கேக்குதா? Yeah, okay, thank you. Okay, so இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி நீங்க கோட் எழுதுறீங்க. Just I will show it now. எழுதுறீங்க. அந்த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்ப சி லாங்குவேஜ் என்ன சொல்லுவீங்களா, லோ லெவல் சொல்லுவீங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா? I have a network issue, so please to support me. Yeah, okay. So இப்போ நான் கேட்ட क्वेश्चन சொல்லுங்க. ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் நீங்க எழுதுறீங்க. அப்ப ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் எழுதுறத நீங்க ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவீங்களா, லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவீங்களா? Don't worry about whether it's a correct or wrong. You can give a solution. நீங்க வந்து அதுக்கான சொல்யூஷன் சொல்லுங்க, ஆன்சரை சொல்லுங்க. Don't worry about whether it's a correct or wrong. இப்ப நீங்க ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் ஒரு ப்ரோகிராம் எழுதுறீங்க, அந்த ப்ரோகிராம் எந்த லாங்குவேஜ்ல இருக்குன்னு சொல்லுவீங்க? ஹை லெவல் சொல்லுவீங்களா, லோ லெவல் சொல்லுவீங்களா? எழுதுற ப்ரோகிராமிங் லாங்குவேஜோட ஃபார்மேட் ஜெனரலி ஐ அம் ஸ்பீக்கிங் லோ லெவல் லாங்குவேஜ். குட். சோ நார்மலா நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுற ஃபார்மேட் எல்லாமே என்னன்னு சொல்லுவீங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இப்ப நான் சி லாங்குவேஜ் நான் எழுதுறேன் அப்படின்னா சோ நமக்கு புரியற மாதிரி இருக்கிற இங்கிலீஷ்ல தான் எழுதுறோம். Actually Naveen Kumar, please to change your option as stop presenting கொடுங்க.
நீங்க ஸ்டாப் பிரசன்டிங் மாத்தி கொடுத்திருக்கீங்க. சோ நீங்க பிரசன்ட் பண்ண முடியாது, நான் தான் பிரசன்ட் பண்ணணும். சோ நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா தான் என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு விசிபிளா இருக்கும். நீங்க ஜாயின் மட்டும் கொடுங்க. ஒன்ஸ் கிளாஸ் ரூம்ல ஜாயின் பண்ணனா நீங்க ஷேரிங் ஆப்ஷன் கொடுக்காதீங்க. ஓகே. ஆக்சுவலா நீங்க எந்த ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் எழுதினாலும் சோ நாம அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மேட்ல தான் எழுதுறோம். சோ தட் இட் இஸ் கால்ட் ஹை லெவல். சோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இப்ப நாம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம் அப்படின்னா நமக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்ல தான் எழுதுறோம். அதாவது நார்மலா இந்த இங்கிலீஷ்ல தான் எழுதுறோம். சோ தட் இட் இஸ் கால்ட் அஸ் ஹை லெவல் லாங்குவேஜ். புரிஞ்சுதா? நம்ம எந்த ஒரு ப்ரோக்ராம் எழுதினாலும் நமக்கு புரியுற மாதிரி நார்மல் இங்கிலீஷ்ல தான் எழுதுறோம். சோ தட் இட் இஸ் கால்ட் அஸ் ஹை லெவல் லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிரிண்ட்ல ஹாய் அப்படின்னு சொல்றீங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் இங்கிலீஷ்ல இருக்கு. சோ தட் இட் இஸ் கால்ட் ஹை லெவல் லாங்குவேஜ். சோ நீங்க எந்த ஒரு ப்ரோக்ராமிங் எழுதினாலும் அது ஹை லெவல் லாங்குவேஜ்ல தான் இருக்கும். இந்த ஹை லெவல் லாங்குவேஜ பட் ஆனா என்னன்னா கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா won't accept. மீன்ஸ் கம்ப்யூட்டர் வந்து நம்ம இங்கிலீஷ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. இட் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். சோ தட் சோ கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற லாங்குவேஜ் என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னா லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவீங்க. ஆர் மேபி வி கால் அஸ் பைனரி லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ ஏன்னா கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். புரிஞ்சா நான் சொல்றது புரிஞ்சுதுங்களா? சோ இப்ப இந்த மாதிரிட்ட கம்ப்யூட்டருக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு, ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. தட் இஸ் கால்ட் மெஷின் லெவல் ஹை லெவல் லாங்குவேஜ். The high level language will be understood by the human. பட் ஆனா ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மேட் தான் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே பண்ணாது. சோ we call as a low level. சோ நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? நான் சப்ஜெக்ட்டுக்குள்ள எல்லாம் போகல. ஃபர்ஸ்ட் எதுக்காக இந்த சப்ஜெக்ட் படிக்க போறேன்னு நான் சொல்றேன். சோ இப்போ சோ ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஃபார்மேட்டை மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. சோ அப்ப ஹியூமனுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருந்துச்சு அப்படின்னா மெஷினுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும். சோ we need a translator. I will repeat once again. We need a translator to translate from high level language into low level language. So normally we have to use compiler or maybe interpreter for convert high level human understanding format into machine understanding format. So normally in a programming language we use either compiler or interpreter for a translation process. So during a translation பண்ணும்போது நம்மளால இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ண முடியலனா தான் எரர்ஸ் கிரியேட் ஆகும். So like that இப்போ just to come back to நம்மளோட பழைய டிஸ்கஷன்ஸ்க்கு வாங்க. இப்போ there is a first one, there is a string verification. அதாவது இந்த இடத்துல ஒரு லாஜிக்ஸ் பாருங்க. இதுல ஒரு எரர் காமிக்குது பாருங்க. டோன்ட் வரி அபௌட் தட் லாஜிக். இந்த எரர் மட்டும் பாருங்க. பாஸ்வேர்ட் should be a minimum of length 6. What is the meaning? அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னு சொல்லுங்க. Password contains minimum of 6 alphabets. What is the meaning? இப்ப please to reply. So minimum 6 letters இருக்கணும். letters மட்டும் தான் இருக்கணுமா? letter means that you mean about alphabets மட்டும் சொல்றீங்களா இல்ல வேற ஏதாவது மீன் பண்றீங்களா? So it consists of maybe digits இருக்கலாம், or it may be special characters இருக்கலாம், numbers இருக்கலாம், or maybe special characters இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஓகே. சோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப ஒரு क्वेश्चन என்ன வருது அப்படின்னா சோ அப்ப இதெல்லாம் வெரிஃபை பண்றோம் அப்படின்னா எப்படி அது வொர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். See then ஒரு ஜிமெயில் அக்கவுண்ட் நான் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு அசம்ப்ஷன் எடுத்துக்கங்க. இப்போ இந்த இதுல பாஸ்வேர்ட் அப்படின்னு வரும்போது they given a one question that you can use a letter, numbers, even we can use a periods யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கான். அப்ப அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா use or 8 or more characters இருக்கணும் with a mix of letters, numbers and symbols. அப்போ நீங்க இந்த இடத்துல நான் டைப் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டைப் பண்ற क्वेश्चन அது ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்படின்னு நான் டைப் பண்றேன். கண்டிப்பா வந்து எரர் தான் காமி. மீன்ஸ் இது பாஸ்வேர்ட் வந்து கண்டிப்பா மேட்ச் ஆகாது. வை?
நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கண்டிப்பா மேட்ச் ஆகாது. வை? Please choose a strong password. Try a mixture of letters. சிம்பிளா இருக்கணும். குட். சோ இப்போ இதுல உங்களுக்கு ஒரு கொஸ்டின், டோன்ட் வரி அபவுட் மேல வர எரரை பத்தி நீங்க வரி பண்ணாதீங்க. சோ கீழ இருக்கிறத ரெட் பண்ணுங்க. ப்ளீஸ் சூஸ் a strong password. Try a mixture of letters, numbers and symbols. அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தோணும். இப்போ நான் C and S and E 3 கேரக்டர் பேஸ் பண்ணி நான் இவ்வளவு கேரக்டர்ஸ் நான் எழுதி இருக்கேன். கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கணும், யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி இருக்கணும். தட் இஸ் a meaning for selecting a password. அப்போ நான் ஒன்ஸ் ஒரு பாஸ்வேர்டு டிசைட் பண்ணும்போது just let us இந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. so others please to reply. so actually உங்களோட based on உங்களோட மைண்ட்ல என்ன தெரிஞ்சுக்குன்னு என்ன புரியுதுன்னு தெரிஞ்சா மட்டும் தான் I can able to give a solution. So don't try to make as a one-way communication. Please to make a two-way communication. It's like as interaction. Don't be a lecturing hour. இது வந்து lecturing hour நீங்க பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. Don't worry about whether it is a correct or wrong. ஓகே, இப்போ என்னோட பாஸ்வேர்ட்ல 3 கேரக்டர் மட்டும் தான் இருக்கணும்னு எடுத்தா எனக்கு 6 காம்பினேஷன் இருக்கு. அப்ப நீங்க ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்போ இந்த இடத்துல பாஸ்வேர்டு அப்படின்னு நான் எழுதுறேன். இப்ப பாஸ்வேர்டு நான் எழுதுறேன் அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, இட் கன்சிஸ்ட் ஆஃப் அப்பர் லோவர் நம்பர் ஆல்பபெட்ஸ் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், பிளஸ் பீரியட்ஸ் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள இருக்கணும்னு வந்துச்சுன்னா அது எப்படி வெரிஃபை பண்ணிட்டு எரர் காமிக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஏன்னா நான் கம்ப்யூட்டர்னு கொடுத்தேன், கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கிடையாது, அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் கிடையாது. அப்ப என்ன கொஸ்டின் வரும்னா, அப்ப இந்த மாதிரி எத்தனை கண்டிஷன் எழுதி டெஸ்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஏன்னா we need to predict it. இப்ப என்னென்ன பாசிபிள் காம்பினேஷன் வரணும்னு ப்ரிடிக்ஷன் பண்ணணும். கரெக்டா? இப்ப நம்ம 3 கேரக்டருக்கு வித்தவுட் ரிப்பீட்டேஷன் சொல்லும் போது இவ்வளவு இருக்கு. அப்ப வித் ரிப்பீட்டேஷன் சொல்லும் போது இன்னும் அதிகமா இருக்கும். சோ அப்ப இந்த மாதிரி வித் ரிப்பீட்டேஷன் வந்தீங்கன்னா ஸ்டில் we need to add. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இயர் எஸ் வந்து ரிப்பீட்டேஷன் கொண்டு வரேன் அப்படின்னா அப்ப எஸ்எஸ்சி சொல்லலாம், ஆர் ட்ரிபிள் எஸ் சொல்லலாம், தென் எஸ்எஸ்இ சொல்லலாம். கரெக்டா? என்ன பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ் சொல்லலாம், அதே போல எஸ்இஎஸ் நிறைய இருக்கு. இப்போதைக்கு எஸ் காம்பினேஷன் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ see that அப்ப இவ்வளவு காம்பினேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஆஸ் அ ப்ரோக்ராமர் இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட். நம்மளால வந்து இந்த எல்லா காம்பினேஷனையும் பண்ண முடியாது. ஏன்னா பிகாஸ் நமக்கு ஆல்பபெட்ல வந்து 26 கேரக்டர்ஸ் இருக்கு, மீன்ஸ் 26 ஆல்பபெட் இருக்கு. அப்ப 26 ஆல்பபெட் அப்படின்னு ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. அப்ராக்சிமேட்டா காம்பினேஷன் மட்டும் எடுத்தீங்கன்னா 26 ஃபேக்டோரியல். ஆனா அப்பர் கேஸ் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் லோவர் கேஸ் இருக்கும்போது அப்ப அப்பர் கேஸ் லோவர் கேஸ் அப்படின்னா 26 ஃபேக்டோரியல். தென் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 டிஜிட்ஸ் இருக்கு, அப்ப 10 ஃபேக்டோரியல். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நிறைய இருக்கு. சோ டோன்ட் வரி அபவுட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இப்போதைக்கு விட்டுருங்க. என்னோட பாஸ்வேர்ட்ல ஒன்லி நம்பர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் மட்டும் இருக்கணும்னா தட்ஸ் a 26 ஃபேக்டோரியல் காம்பினேஷன் இன்டு லோவர் கேஸ்ல 26 காம்பினேஷன் இன்டு 10 ஃபேக்டோரியல் காம்பினேஷன் ஃபார் டிஜிட்ஸ். அப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ சோ அவ்வளவு நம்பர் ஆஃப் இஃப் கண்டிஷன்ஸ் எழுதணும். அதே போல யூ நீட் டு ப்ரெடிக்ட் இட். நீங்க எழுதுற எல்லா காம்பினேஷனையும் ப்ரெடிக்ட் பண்ணணும். இஸ் இட் பாசிபிள்? It's not possible. We feel very difficult. ஏன்னா எல்லா காம்பினேஷனும் கரெக்டா ஜஸ்டிஃபிகேட் பண்ணா மட்டும் தான் முடியும். நீங்க ஏதாவது ஒரு பாஸ்வேர்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும், காம்பினேஷனை மிஸ் பண்ணாலும் சரி, அந்த பாஸ்வேர்டு காம்பினேஷன் நமக்கு இன்புட்டா வந்துச்சு அப்படின்னா வெரிஃபை பண்ண முடியாது. Correct? So for that we will go with the common method. There is a general method for verification of a string. அதுக்கு அந்த கான்செப்ட் தான் நீங்க படிக்க போறது. என்ன அப்படின்னா யூனிட் 1 அண்ட் யூனிட் 2ல நீங்க படிப்பீங்க. ரெகுலர் எக்ஸ்பிரஷன், இன்ஃபைனைட் ஆட்டோமேட்டா. ஆக்சுவலா ரெண்டு ஒண்ணுதான். Is there any doubt still now? Others to please to reply. Don't try to make us a one-way communication. Please to make it as a two-way communication. Please to interact. மூணே பேர் தான் ரிப்ளை பண்ணிருக்கீங்க. What about others? Okay. So இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு கான்செப்ட்ஸ் நமக்கு வந்திருக்கு.
இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹியூமனுக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மேட் இருக்கு. ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மேட்ல இருந்து மெஷின் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மேட்டுக்கு ஒரு ஃபார்ம் நமக்கு தேவைப்படுது. அதே போல இந்த அதாவது இந்த ரெகுலர் மீன்ஸ் ஜென்ரலா இந்த ஸ்ட்ரிங் வெரிஃபிகேஷன்லாம் we are going to make a all possible combination. எல்லா பாசிபிள் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஒரு லாஜிக் எழுதுறீங்க அப்படின்னா சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வெரிஃபிகேஷன் தான். ஸ்ட்ரிங் என்னோட நான் எழுதி கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஒரு வேர்ட்ல எனக்கு என்னென்ன பாசிபிள் காம்பினேஷன் அப்படின்னு நான் கொண்டு வரணும். தட் இஸ் கால்ட் அஸ் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஃபைனட் ஆட்டோமேட்டா. எதுக்காகனா உங்களோட எல்லா பாசிபிள் காம்பினேஷனை வெரிஃபை பண்றதுக்கு. அப்படி வந்தீங்கன்னா இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது இட் இஸ் a ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மேட். இதே ஃபைனட் ஆட்டோமேட்டாங்கிறது மெஷின் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மேட். ரெண்டும் ஈக்குவலன்ட் தான். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சோ ரெண்டுமே ஈக்குவலன்ட் தான். சோ நான் எழுதின ஸ்ட்ரிங் வந்து கரெக்டா வெரிஃபை ஆகணும் அப்படின்னா எனக்கு புரியற மாதிரி எழுதணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு ஃபாலோ த ரூல் ஆஃப் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். பட் கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணும், இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை ஆட்டோமேட்டாவா மாத்திட்டு தான் ரன் பண்ணும். we call as finite automata. Is it clear? இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சுதா எதுக்காக இந்த யூனிட் சப்ஜெக்ட் படிக்கிறோம்ட்டு? நிறைய இருக்கு. ஈவன் சிமுலேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சர்க்யூட் வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதுன்னு நீங்க சிமுலேட் பண்ணணும் அப்படின்னா you can go with finite automata. சோ இதுதான் வந்து உங்களோட பேசிக் கான்செப்ட். அதாவது நீங்க ஒரு ஸ்ட்ரிங் எழுதுறீங்க, நீங்க இந்த ரூல் எல்லாம் ஃபாலோ பண்றீங்க. நீங்க எழுதக்கூட ஒரு வேர்டுல எனக்கு இந்த ஆல்பபெட்ஸ் இருக்கணும், மீன்ஸ் சம் ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அந்த ரூல்ஸ் தான் மீன்ஸ் அந்த வெரிஃபை பண்றதுக்கு we are going to write a common rule. இந்த காமன் ரூல் கேன் பி இது வந்து நமக்கு புரியற மாதிரி எழுதணும்னா we have to write regular expression. இதே நீங்க கம்ப்யூட்டருக்கு புரியற மாதிரி எழுதணும் அப்படின்னா we call as a finite automata. சோ இதான் லாஜிக்ஸ். சோ அப்போ உங்களோட யூனிட் 1ல பாத்தீங்க அப்படின்னா see that now இப்ப பாருங்க, டோன்ட் வரி அபௌட் தி வேர்ட்ஸ், இருக்கிற டெக்னிக்கல் டெர்ம்ஸ்லாம் பார்க்காதீங்க. ஆட்டோமேட்டா இருக்கான்னு பாருங்க இந்த இடத்துல. so that is a automata is there. so the first of all we are talking about the concept of automata. so அப்ப நம்ம எழுதுற ஒரு ரூல் வந்து நமக்கு புரியற மாதிரி எழுதணும். that is called automata. சோ இதுல ரெண்டு இருக்கும், டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா அண்ட் நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா வந்து பாப்பீங்க. அடுத்ததுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது என்ன இருக்கு, ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு வேர்ட் இருக்கு. சோ யூ நோ தட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்னன்னு தெரியும். எதுக்காக ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுதுறோம்? yeah this good, it's for human understanding. ஃபைனைட் ஆட்டோமேட்டா எதுக்காக எழுதுறோம்? machine understanding. yeah this is for machine understanding. good, excellent. so அப்போ machine understand பண்ணி அப்போ எந்த ஒரு லாங்குவேஜ் எழுதினாலும் நாம கோட் எழுதும்போது நாம ஃபாலோ பண்ற மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷனா ஃபாலோ பண்ணுவோம். பட் நார்மலா ஃபைனைட் ஆட்டோமேட்டா யூஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டர் வந்து பிராக்டிகல் மீன்ஸ் வெரிஃபை பண்ணும். சோ அப்போ இந்த இடத்துல இந்த பாக்ஸ் யூ நோ தட் இட் இஸ் a text box அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு பின்னாடி ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இருக்கு. சோ நீங்க எப்பெல்லாம் அதை டைப் பண்ணும் போது ஒன்ஸ் நீங்க வந்து அதை வந்து இதை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு அந்த ரூல் கரெக்டா மேட்ச் ஆகுது அப்படின்னா நம்ம கொடுக்கறது ஒரு ஸ்ட்ரிங், இந்த ஸ்ட்ரிங் வந்து அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட மேட்ச் ஆகும். சோ இதுதான் உங்களது யூனிட் 1ஓட அப்ஜெக்டிவ். யூனிட் 1 அண்ட் யூனிட் 2ஓட அப்ஜெக்டிவ். இஸ் இட் கிளியர்? அப்ஜெக்டிவ் ஆஃப் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 புரிஞ்சுதா? அதாவது நீங்க ஒரு ஸ்ட்ரிங்க ஒரு கரெக்ட் நான் எதிர்பார்த்த ரூல் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி வருது அப்படின்னு செக் பண்றத எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இட் இஸ் a string verification. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். நார்மலா this regular expression will be worked in compiler. you know compiler is a translator to translate high level language into low level language. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறேன், நீங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. ஓகே, சோ வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்? இந்த லைனோட மீனிங் என்ன? நீங்க chat விண்டோல ரிப்ளை பண்ணலாம், எந்த இஷ்யூ இல்ல. இப்போ இதோட மீனிங் என்ன?
is called a declaration. Once இந்த லைனை பார்த்தாலுமே என்ன பண்ணணும் அப்படின்னா it allocates a memory. ஸோ என்னோட வேரியபிளோட பேர் வந்து வேரியபிள்னே வச்சிருக்கேன். நீங்க எல்லாமே ஏன்னு வச்சிருப்பீங்க. Yeah, so variable integer declare பண்றது. That is for memory allocation. Good. So I think somebody is unmute your audio and speak. But my suggestion actually it will disturb others. Please to try to chat in chat window. முடிஞ்ச அளவுக்கு chat windowல try பண்ணுங்க. If you are unable then you can unmute your audio and speak. Okay. Okay. So இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா only ஆசி தம்பி அருள் பிரிசிலா somebody is reply. What about others? Please to make an interaction. Otherwise maybe you feel some sleepy mode. கண்டிப்பா உங்களுக்கு தூக்கம் தான் வரும். ஏன்னா it's a new things. அதேபோல உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க just you can reply. அப்பவே வந்து நீங்க ரிப்ளை பண்ணிருங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கிறீங்க. ஒரு டிக்ளரேஷனா கொடுத்திருக்கேன். So int is a data type. So அடுத்து பாத்தீங்கன்னா number is a variable name. அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் வேரியபிள் வந்து ரூல்ஸ் இருக்கு. ஒரு ஐடென்டிஃபை ரூல்ஸ் ஃபார் டிஃபைனிங் ஐடென்டிஃபையர் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் சொல்லுவீங்க. Okay, just a minute, I can open any one of the language and work. Chat இது work ஆகல சார். அதான் Okay, no problem. Thank you. Yeah, just a minute. I have some issue. So just நான் என்ன பண்ண ஒரு C ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இமிடியேட்டா நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் இப்போ இந்த இடத்துல ஒரு டிக்ளரேஷன் பண்றேன். Just a minute, I can open a turbo compiler. Actually, my online is ரொம்ப ஸ்லோவா இருக்கு. Okay, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் int ன்னு கொடுக்குறேன், எந்த எரருமே காமிக்காது. So if I am unable to follow the rule, நான் இப்போ வந்து நான் ரூலை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா then it is an issue for us. So அது வந்து கண்டிப்பா நமக்கு அது ஒரு இஷ்யூ தான். கரெக்டா? இப்போ இன் கேஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1a ன்னு கொடுக்குறேன். ஆக்சுவலா 1aங்கிறது கண்டிப்பா ப்ராப்பர் ஐடென்டிஃபையர் கிடையாது. கண்டிப்பா வந்து கம்பைலர் மேக்ஸ் an error messages, it is an invalid identifier. கரெக்டா? சோ அப்ப நீங்க யோசிக்கலாம் இது எப்படி கண்டுபிடிச்சது இது இன்வாலிட் ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறது ஒரு क्वेश्चन இருக்கும். சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா this is a string verification. இந்த 1a மட்டும் எடுத்துக்கிட்டு ஐடென்டிஃபையரோட ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ ஆகுதா நம்ம செக் பண்ணணும். ஏன்னா ஐடென்டிஃபையரோட ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் ஆல்பபெட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சோ அப்ப நான் ஸ்டார்ட் வித் ஆல்பபெட் ஆனா இந்த இடத்துல நம்பர்ல ஆரம்பிக்குது. சோ இது எல்லா ரூல்ஸ்மே must be verified. This is a string verification, must be verified through regular expression. And it's a computer can be verified using binary finite automata. நம்ம ரூல் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுதுவோம், பட் கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணும் finite automataங்கிற லாஜிக்கை வச்சு தான் வெரிஃபிகேஷன் பண்ணும். Is it clear? So in unit 3 la is there any doubt? Is there any doubt? ஓகே, சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஒரு ஸ்ட்ரிங்கை வெரிஃபை பண்ணணும், ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஜெனரல் ஃபார்மேட் போவோம், ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஆர் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. இப்போ அடுத்தது இப்போ ஒரு ரூல் இருக்குன்னு வச்சுங்க. Is there any problem on this line? இந்த லைன்ல ஏதாச்சும் எரர் இருக்கா?
Yeah, so நான் எக்ஸ்ட்ரா ஒரு parenthesis நான் போட்டிருக்கேன். So it must be an error. கரெக்டா? இத வந்து நான் string verification சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் இருக்கு. This is a syntax to format. அதாவது எனக்கு இப்பங்கற வேர்டுக்கு அப்புறம் கண்டிப்பா parenthesis இருக்கணும். எனக்கு எவ்வளவு parenthesis இருக்கோ அவ்வளவு equal number of open parenthesis இருந்துச்சு அப்படினா I must have a equal number of close parenthesis இருக்கணும். கரெக்ட்டா? சோ அப்ப எனக்கு close parenthesis இருக்கணும் அப்படினா this is called syntax. It is not coming under string verification. இந்த இது வந்து syntax verification க்கு கீழ தான் வரும் because I am going to check the format. நான் வந்து என்ன பண்றேன் ஃபார்மேட்டை தான் வெரிஃபை பண்ணனே தவிர்த்து நான் வந்து எதை வெரிஃபை பண்ணல அப்படின்னா ஸ்ட்ரிங்கா வெரிஃபை பண்ணல. ஸ்ட்ரிங்னா நீங்க ஒரு வேர்ட் எடுத்துக்கிட்டு வெரிஃபை பண்ணீங்கன்னா அது ஸ்ட்ரிங். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஃபார்மேட். ஏன்னா இந்த நம்பர் ஆஃப் parenthesis எவ்வளவு வேணாலும் எழுதலாம் பிளஸ் எத்தனை கண்டிஷன்ஸ் வேணாலும் நீங்க எழுதலாம். So like that you have to write like this. அப்ப எவ்வளவு கண்டிஷன்ஸ் வேணாலும் எழுதலாம். So that if you want to check the syntax or format of the language, the string verification is not useful. String verification வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கவே இருக்காது. Clear? So that அப்போ syntax வெரிஃபை பண்ணனும் அப்படினா so like as எப்படி நீங்க string verificationக்கு human understanding format and machine understanding format இருக்கோ so same way we should go once for string verification also the machine understanding format இருக்கு and human understanding format இருக்கு. The machine understanding format is called as context free grammar. And the human understanding format is a context-free grammar. In short form, we call as CFG. But இதே வந்து machine understanding format வந்து பாத்தீங்க அப்படின்னா push down automata. So push down automata னா finite automata கூட நாம மேல எப்படி string verificationக்கு என்ன ரூல் ஃபாலோ பண்ணுமோ அதே ரூல் கூட plus extra ஒரு memory concept யூஸ் பண்ணனும் that is called stack. Stack னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி we should verify, so that is coming under finite automata. Is it clear? Is there any doubt? அதாவது string verification பண்ணனும்னா either நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணலாம், அது வந்து ஒரு வேர்டை மட்டும் தான் செக் பண்ணும். ஃபார்மேட்டை நம்மளால செக் பண்ண முடியாது. ஃபார்மேட்டை செக் பண்ணனும் அப்படினா ஃபார்மேட் மீன்ஸ் that structure. ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ண செக் பண்ணனும்னா that string verification not possible. அதுக்காக we can use CFG and push down automata. இந்த ரெண்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். Okay, but ஆனா एक्चुअली என்னன்னா by using this நம்மளால வந்து no calculation is performed. நம்மளால எந்த ஒரு கால்குலேஷனும் perform பண்ண முடியாது. So அதுக்காக தான் in unit 4ல for along with this actually என்னன்னா by using this CFG மூலமா இந்த இதெல்லாம் வந்து CFG மூலமா CFG for human understanding and push down automata for machine understanding. So by using this, we can able to perform string verification. மேல பண்ண லாஜிக்கையும் இதெல்லாம் பண்ணிக்க முடியும் plus syntaxையும் வெரிஃபை பண்ணிக்க முடியும். So syntax verification is also possible. இந்த யூனிட் 4ல நாம யூஸ் பண்ற கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படினா Turing machine. Turing machine அப்படின்னு யூஸ் பண்ணுவீங்க. இதுல மேல சொன்ன எல்லா லாஜிக்கும் வொர்க் ஆகும். அதாவது string, syntax verification, plus calculation. இது எல்லாமே நம்மளால பண்ணிக்க முடியும். So then அப்ப இதுல பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்மளால ப்ராப்பரா கால்குலேஷன் பண்ண முடியாது. சோ அதனால வந்து வெதர் இந்த ப்ராப்ளம் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம கொடுக்குற இன்புட் வந்து கம்ப்ளீட் ஆகாம இன்ஃபினிட்டா சுத்திட்டே இருக்கும். சோ அப்ப அந்த மாதிரி ப்ராப்ளம்ல டைப் ஆஃப் லாங்குவேஜ் பத்தி எவாலுவேட் பண்றது யூனிட் 5 ன்னு சொல்லுவீங்க. டிஃபரண்ட் டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் பத்தி பார்ப்போம். லாங்குவேஜஸ் மீன் அப்படின்னா நம்ம ஒரு கோட் எழுதுறோம் அப்படின்னா அந்த கோட்ல என்ன மாதிரி இன்புட் அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதா இந்த யூனிட் 5 அப்படின்னு சொல்லுவோம். So this is the overall view. So அப்போ நீங்க first unit 1 clear-ஆ தெரிஞ்சிருந்தாங்க, then we can easy to discuss about unit 3. அதாவது finite automata regular expression idea தெரிஞ்சதுனால we can move on to syntax verification. இத பத்தி clear idea தெரிஞ்சதுனால it's very work with the Turing machine. Is there any doubt? So this is the objectives of this subject. So நார்மலா நம்மளோட பேப்பர் வந்து கம்பைலர் டிசைன்ல மேஜரா யூஸ் பண்ணுவோம்.
அதே போல ஃபார்ம் வேலிடேஷன் ப்ராசஸ் எல்லாத்துலயுமே we can use with theory of computation. that is அதனால தான் என்ன சொல்லுவோம்னா foundations of computer science அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So we call as foundations of computer science அப்படின்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஏதாவது ஒரு ஜெனரல் ஸ்டெப்ஸ் ஒரு அப்ளிகேஷன் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன பேசிக்ஸ் கால்குலேஷன் நமக்கு தேவையோ அதுதான் so that we call as foundations of computer science அப்படின்னு சொல்லுவோம். Okay, so now you have some idea about so எதுக்காக எந்தெந்த யூனிட்ல என்னென்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம். இப்போ now just I am going to talking about regular expression. இப்போதைக்கு உங்களுக்கு புரியறதுக்காக I am going to talking about regular expressionங்கிற கான்செப்ட் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். So regular expression. So actually you know the regular expression அப்படினா என்னன்னு சொல்லுவீங்க அப்படினா this is for human understanding formatக்காக யூஸ் பண்றது அப்படிங்கறத regular expression சொல்லுவீங்க. நீங்க ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்றீங்கன்னா டிஃபரெண்ட் ஆபரேட்டர்ஸ் இருக்கு. இது ஈஸியா எழுதிக்கலாம். நீங்க ரொம்பலாம் காம்ப்ளிகேட்டடா ஃபீல் பண்ண தேவையில்லை. ஆபரேட்டர்ஸ் என்னென்ன ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம்னா that is called a union. So இது அல்லது அதுன்னு சொல்லுவீங்க. So that we can use a plus b. a அல்லது இப்படி இருந்துச்சுன்னா a அல்லது b, or otherwise you can use a division b ன்னு சொல்றீங்கனால அடுத்தனா either a அல்லது b ன்னு சொல்லணும். So அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர் இப்படி கூட சொல்லலாம். ஏ யூனியன் சிம்பல் போடுறேன். எனக்கு யூனியன் சிம்பல் இங்க போட முடியாதனால யூனியன்ங்கிற வேர்டு எழுதுறேன். ஏ யூனியன் பின்னு போட்டு யூனியன் எழுதக்கூடாதுப்பா. யூனியன் சிம்பல் மேத்தமேட்டிக்ஸ்ல போடுவீங்களா அப்படி போட்டாலும் சரி அதோட மீனிங் என்ன அப்படின்னா it means there is a union operator, either or choice. Simply we can say that either or choice. ஓகேவா? ஓகே, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா followed அப்படின்னு சொல்லுவீங்க. we called as concatenation, joining. அப்ப சிம்பிளா சொல்லணும்னா a dot b ன்னு சொல்லுவீங்க. or otherwise you can simply you can say a b ன்னு எழுதினா கூட a followed by b ன்னு அர்த்தம். and third one வந்து பாத்தீங்கன்னா it is ரொம்ப ரொம்ப முக்கியம். we called as closure அப்படின்னு சொல்லுவீங்க. it is called positive closure. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளீன் க்ளோசர்னு சொல்லுவீங்க. அதாவது கிளீன் க்ளோசர் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவலன்ட் டு while loop. சோ while loop வந்து மினிமம் எவ்வளவு நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒர்க் ஆகும்பா? while loop வந்து மினிமம் எவ்வளவு நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒர்க் ஆகும்? ப்ளீஸ் ரெஸ்பான்ஸ். தப்போ ரைட்டோ சொல்லுங்க. Condition says this way I am asking then minimum எவ்வளவு number of times execute ஆகும்னு கேட்டிருக்கேன். I am not asking that general terms கேட்கல. minimum எவ்வளவு number of times work ஆகும்? minimum 1. yeah was 1. n means what? oh number of times. okay actually your answer is wrong. it is 0. okay நீங்க first while loopல வந்தாலுமே condition false னா while loopல உள்ளேயே போகாது. is it correct or wrong? சொல்ல வரது புரியுதா உங்களுக்கு? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டோன்ட் வரி அப்போ while I am saying I is greater than 5 அப்படி நான் சொல்லியிருக்கேன். இப்ப இந்த இடத்துல I வந்து பாத்தீங்கன்னா 3 ன்னு இருக்கு. சோ இப்ப சொல்லுங்க while loop எத்தனை டைம் ஒர்க் ஆகும்? according to that condition satisfy another work ஆகும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா condition is false. சோ அப்ப இதுல இருந்து சொல்லலாம் while loop அப்படினா it will work for 0 or more times. 0 டைம் இருக்கலாம் or 1 டைம் இருக்கலாம் or 2 டைம்ஸ் இருக்கலாம். சோ இதான் லாஜிக்ஸ். கரெக்ட்டா? ஓகே, இதுக்காக யூஸ் பண்ற சிம்பல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார். கிளியர்? ஸ்டார். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா another one more option வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் க்ளோசர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் டு do while loop. சோ அப்படினா do while loop மினிமம் எவ்வளவு டைம் வர்க் ஆகும் அப்படினா 1 டைம் மினிமம் வர்க் ஆகும். I will put the same concept here. So do while வந்து terminate with semicolon. இப்போ do while போடுங்க. இப்போ நீங்க வர்க் பண்றீங்க அப்படினா எவ்வளவு நம்பர் ஆஃப் டைம்ஸ் மினிமம் வர்க் ஆகும் உங்களுக்கு?
கண்டிப்பாலும் டாப் டு பாட்டம் எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப நீங்க மேல இருந்து ஒர்க் பண்ண வரும்போது கண்டிப்பா என்டையர் லாஜிக் ஆஃப் லூப் ஒர்க் ஆயிட்டு தான் கண்டிஷன் செக் பண்ணும். அகைன் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும் தான் அகைன் தட் மறுபடியும் அகைன் இட் வில் ஒர்க். மறுபடியும் இங்க போயிட்டு தான் மறுபடியும் திரும்ப ஒர்க் ஆகும். பட் நார்மலா ஒன்ஸ் இப்படி வரும்போது மேல இருந்து எக்ஸிகியூஷன் எல்லாம் வரும். எக்ஸிகியூஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த லாஜிக் ஒர்க் ஆகும். So that it will work for minimum one time. So அப்போ one or more times. இதுக்கு நீங்க யூஸ் பண்ற சிம்பல் வந்து பிளஸ். அப்ப உங்களுக்கு ஒரு क्वेश्चन வரும். எப்படி வந்து யூனியனுக்கும் நீங்க பிளஸ்ன்னு சொல்றீங்க, பாசிட்டிவ் க்ளோசருக்கும் பிளஸ்ன்னு சொல்றீங்க, அது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னு ஒரு क्वेश्चन வரும். அதை வந்து உங்களுக்கு நான் சொல்லி தரேன். டோன்ட் வரி, நீங்க அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. அப்ப மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சிம்பல் வந்து பிளஸ் ஆர் டிவிஷன் ஃபார் எய்தர் ஆர் சாய்ஸ். அண்ட் கன்கார்டினேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டாட் இருக்கும், இல்லைன்னா எதுவுமே இல்லாம எழுதிருந்தீங்கன்னா ஏ ஃபாலோடு பை பின்னு அர்த்தம். க்ளோசர் அப்படின்னா ரிப்பீட்டேஷன், க்ளோஸ் அதாவது ரிப்பீட் ஆகுது அப்படின்னா நீங்க ஸ்டார் ஆர் பிளஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஐம் சேயிங் தட் வந்து லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவேன். லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்ன காம்பினேஷன் இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் கோயிங் டு டிஃபைன் ஆல்பபெட். என்னோட ஆல்பபெட்ல ஏ கமா பி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லையா? சோ ஏ கமா பி இருக்கு அப்படின்னா என்னோட ரூல் என்னவா இருக்கணும் அப்படின்னா லென்த் 2 இருக்கணும். லென்த் 2 இருக்கணும். கண்டிஷன் நோட் பண்ணிக்கங்க. லென்த் 2னா மீனிங் என்ன? சோ என்னோட ஸ்ட்ரிங்ல ஏ அண்ட் பி மட்டும் தான் இருக்கணும். சமேஷன் சிம்பல் போடுவீங்க ஆல்பபெட்டுக்கு. இதுல வந்து ஏ அண்ட் பி மட்டும் தான் இருக்கணும். சோ லென்த் 2னா டோட்டல் லென்த், அதாவது நான் எழுதிருக்கிற ஸ்ட்ரிங்ல ரெண்டே ரெண்டு லென்த் தான் இருக்கணும். குட், எக்ஸலென்ட் ஆஷா தம்பி. இந்த மீன்ஸ் ஆஷா. ஓகே, சோ லென்த் 2 நான் என்ன ரூல்ஸ் சொல்லணும்னா ஸ்டார்ட் வித் ஏ அண்ட் எண்ட் வித் ஏன்னு சொல்றேன். அப்போ என்னன்னா பாசிபிள் காம்பினேஷன்ஸ் வரும். அப்ப இதெல்லாம் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் தான் லாங்குவேஜ்னு சொல்லுவீங்க. ஸ்டார்ட் வித் ஏ எண்ட் வித் ஏ அப்படின்னா என்னென்ன பாசிபிள் காம்பினேஷன் இருக்கு? குட், ஏ ஏ வரலாம். வேற ஏதாச்சும் வரலாமா? ஸ்டார்ட் வித் ஏ எண்ட் வித் ஏ. இஸ் தேர் எனி அதர் சாய்ஸ்? ஒன்லி ஏ தவிர்த்து வேற ஏதாச்சும் சாய்ஸ் இருக்கா? ஆசாத் மட்டும் தான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கா, மேக்ஸ் ரிப்ளையே பண்ண மாட்டேங்க. எஸ் குட். அப்போ நீங்க இந்த லாங்குவேஜ்ல என்னென்ன காம்பினேஷன்ஸ் வருதோ இந்த ஆபரேட்டரை பேஸ் பண்ணி தான் நீங்க எழுதணும். கிளியர்? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த க்ளோசர் போறீங்கன்னா தேர் இஸ் நோ லிமிட். லிமிட் கிடையவே கிடையாது. எவ்வளவு டைம் ஆனாலும் நீங்க ரெப்பிடேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, அப்போ எனக்கு எக்ஸாக்டா ஏ இருக்கணும்னா நீங்க இதுல எந்த லாஜிக்கு போவீங்க? இப்போ இந்த லாங்குவேஜ்ல கமா கிடையாது. சோ இது மட்டும் மோர் தென் சாய்ஸ். இப்போ ஏபி இப்படி இருந்துச்சுன்னா மேபி வி கேன் திங்க் அபவுட் யூனியனை பத்தி திங்க் பண்ணலாம். ஏன்னா எய்தரா இது அல்லது அதுன்னு சொல்லலாம். பட் ஆனா இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மட்டும் வேற சாய்ஸ் எதுவுமே இல்ல. சோ ஒன்லி ஏ மட்டும் தான் இருக்கு. இப்போ வந்து நான் ரிப்பீட்டேஷனும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸாக்டா இவ்வளவு லென்த்னு ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா லென்த் 2 அப்படின்னு வந்துருச்சு, ஒரு ஃபிக்ஸ்டு லென்த்னு வந்துருச்சு அப்படின்னா யூ ஷுட் நாட் கோ வித் க்ளோசர். கண்டிப்பா நீங்க just a minute, I will connect. Actually, I will exit from the classroom.
Am I audible now? இப்ப கேக்குதான்னு சொல்லுங்க. Yeah, mobile also. Okay, I hope இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுதுறதுங்கிறது தான் சம்வாட் ஜஸ்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஒன்ஸ் அதை எழுதி பழகிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே, இப்போ நான் எழுதுற எப்பவுமே வந்து ட்ரை டு கனெக்ட் லாங்குவேஜ் வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் காம்பினேஷன் கிடையாது, ஒரே ஒரு காம்பினேஷன் மட்டும் தான் இருக்கு. So I hope. Sorry. So I think now it's audible. So sorry, I have some network trouble, so that I just exit from the meeting. Okay. So now you have to. இப்போ வந்து இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுதணும்னா எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட லென்த் கண்டிஷன் வந்து ஃபிக்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது the maximum length உங்களுக்கு ஃபிக்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னா then you should not go with the closer. உங்களுக்கு டோட்டல் லென்த்ல லிமிட் கிடையாது அப்படின்னா then you can go with this closer. நீங்க லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு லிமிட்டடா இல்லைன்னா you can go with the closer, but for this case the length வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு, so that அப்ப என்ன பண்ண முடியாது, நீங்க க்ளோசரும் யூஸ் பண்ண முடியாது. Is it clear? So I will repeat once again. So here the length வந்து fixed length இருக்கு. So length fixed இருந்துச்சு அப்படின்னா you should not go with closerங்கிற ப்ராப்பர்ட்டி போக முடியாது. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா we can go with union, but இந்த இடத்துல யூனியனும் போக முடியாது because I have only one choice and I have only one possibility. என்ன அப்படின்னா that is called concatenation. So concatenation அவே you can use a dot operator, otherwise கண்டினியூவா எழுதிக்கலாம். So that என்னோட லாஜிக்கு இருக்கிற ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, so the regular expression is RE. Regular expression is A dot A, or otherwise you can write as AA. Is it clear? இப்போ உங்களுக்கு லென்த் ஃபிக்ஸ்டா இருந்துச்சுன்னா எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் க்ளோசர் போக முடியாது. ஓகே, assume then example 2. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்னோட ஆல்பபெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா A மட்டும் இருக்கு. நான் ஒரு லாங்குவேஜ் லிமிட் எழுதல, பட் ஐ நோ த லாங்குவேஜ். எனக்கு லாங்குவேஜஸ் தெரியும். So A இந்த மாதிரி இருக்கு. என்னோட ஸ்ட்ரிங்ல மினிமம் ஒரு A இருக்கணும், பட் மேக்ஸிமம் எவ்வளவு A's வேணாலும் இருக்கலாம். இப்போ we need to fix a regular language. இப்போ இதுக்கு நம்ம ரெகுலர் லாங்குவேஜ் எழுத முடியும். Any prediction? So இங்க பாருங்க, இதுல வந்து லிமிட் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கங்க, என்னோட ஆல்பபெட்டை பேஸ் பண்ணி தான் நீங்க டிசைட் பண்ணணும். உங்களோட ஸ்ட்ரிங்ல என்ன இன்புட்ஸ் இருக்குன்னு பாத்துங்க. அதாவது
இந்த எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ஆல்பபெட் வந்து சிஎஸ்பி. இந்த 3 காம்பினேஷன்ல ட்ரை பண்ணணும். பட் இங்க வந்து உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக ஜஸ்ட் நான் ஒரே ஒரு கால்குலேஷன்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன் சார். ஒரே ஒரு ஆல்பபெட் மட்டும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக. so that I am going to say it is A. அப்போ A வந்து பாத்தீங்க அப்படின்னா A இருக்கு, ஒரு டைம் இருக்கு, அடுத்தது 2 டைம் இருக்கு, 3 டைம் இருக்கு. சோ ஏங்கிற வேர்ட் வந்து ரிப்பீட் ஆகுது. இந்த ஆல்பபெட்டை பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்ணணும். ஆல்பபெட்ல ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கு. அப்ப உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா சோ கண்டிப்பா என்ன சொல்லிருக்கோம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க லாங்குவேஜ் வந்து லிமிட் கிடையாது, எக்ஸெட்ரா தான் இருக்கு. அப்போ கண்டிப்பா என்னதான் போக முடியாது, யூனியன் போக முடியாது. எனக்கு ஆல்பபெட்ல ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்கு. சோ நோ நாட் பாசிபிள் ஃபார் யூனியன். அதே போல உங்களுக்கு இன்னொன்னு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி கண்டினியூஸ் இருந்ததுன்னா ஒவ்வொரு சிம்பலும் செப்பரேட்டட் பை டாட். ஓகே, சோ அப்போ இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா அப்ப பாத்தீங்கன்னா க்ளோசர் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரிப்பீட்டிஷன் ஆகுது, நோ லிமிட். அப்போ யூ ஹாவ் டு டிசைட் வெதர் இட்ஸ் a clean closure possible ஆ பாசிட்டிவ் க்ளோசர் பாசிபிளா அப்படின்னு பார்க்கணும். கிளியர்? சோ அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா clean closure தான் என்ன சொல்லிருக்கீங்க, அந்த சிம்பல் 0 or more times அப்படின்னு சொல்லிருக்கீங்க. Yes, yeah, it's good, clean. Okay, we can try. Good prediction, Priscilla. And past to closer அப்படின்னா 1 or more time அப்படின்னா இந்த ஆல்பபெட்ல இருந்து நம்ம எடுக்கிற சிம்பல் வந்து சிம்பலை பேஸ் பண்ணி தான் நீங்க எடுக்கணும். அப்போ உங்க லாங்குவேஜ்ல இந்த A வந்து மினிமம் எத்தனை டைம் அக்கர் ஆயிருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 டைம், இதுல 2 டைம், இதுல 3, இதுல 4. so no limit. Now you have to decide it, how many number of times that particular alphabet exists in the given language. எவ்வளவு minimum number of times வந்து இந்த A occur ஆயிருக்கு. ஒரு டைம் வந்திருக்கு, minimum 1 time, correct? Is good. Susmitra, sorry, Sanmitra. So இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல A இருக்கு, minimum 1 time வந்திருக்கு. அப்போ now you can decide it. இப்போ என்ன closer யூஸ் பண்ணுவீங்க? Now you have to predict the closer. Minimum 1, maximum no limit. So what is the closer you are going to decide? Yeah, it's good. Positive closer. Okay. So அப்போ positive closer எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சிம்பல் வந்திருக்குன்னு பாருங்க. அதுக்கு மேல பவர்ல எழுதணும். எனக்கு இந்த நோட் பேட் அப்படி ஏக்கு பவர்ல எழுதுங்கப்பா பிளஸ்ன்ட்டு. நான் சொல்றது புரிஞ்சுதா உங்களுக்கு? நார்மலா இந்த பிளஸ்ஸையும் இந்த யூனியன் சிம்பலையும் இந்த கிளீன் பாசிட்டிவ் க்ளோசர் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா நார்மலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சிம்பலுக்கு பவர்ல எழுதிட்டீங்க அப்படின்னா that is called closerன்னு சொல்லுவீங்க. Are you able to understand? சோ எனக்கு இந்த நோட் பேட் அப்படிங்கறனால எனக்கு வந்து சஃபிக்ஸோ ப்ரீஃபிக்ஸோ யூஸ் பண்ணிக்க முடியாது. சாரி, சப்ஸ்கிரிப்டோ அல்லது சூப்பர்ஸ்கிரிப்டோ என்னால யூஸ் பண்ணிக்க முடியாது. so that please to write this plus in A power. பவர்ல எழுதிக்கீங்கப்பா. சோ அப்ப A பவர்னு போட்டீங்க அப்படின்னா மீனிங் A பவர் பிளஸ் இருந்துச்சுன்னா it means that it is a positive closer. அப்படின்னா என்னன்னா மினிமம் இந்த A ல 1 இருக்கணும். அடுத்தது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா there is no limit. ஒரு A, 2A, 3A எப்படி வேணாலும் நீங்க எழுதிட்டே போகலாம். Is it clear? Is there any doubt? Okay, good. Okay, so நான் example 3 எழுதுறேன். I don't have no symbol in my language. So என்னோட இதுல no symbol அப்படின்னா that is called empty. அதாவது இந்த மாதிரி எம்டியா ஒரு பாக்ஸ் இருக்கு தெரியுங்களா? Where is that? Just a minute. So that is an empty text box இருக்கு. நீங்க அப்படியே சப்மிட் பண்ணீங்கன்னா empty string அப்படி நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலா இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல empty string ரெப்ரசன்ட் பண்ணத எப்சிலான் சொல்லுவீங்க. எப்சிலான். Is it clear? எப்சிலான் மீனிங் என்ன? Wait, I will show the symbol. Actually, I can notepad and the symbol போட்டு காமிக்க முடியாது, so that I can show it through word மூலமா உங்களுக்கு காமிக்கிறேன். Yeah, that is empty. Good. Empty string. Empty string means no symbol. Epsilon அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த symbol
சிம்பலுமே அதுல கிடையாதுன்னு அர்த்தம். ஆக்சுவலா வந்துட்டு அதை வந்து நீங்க யூஸ் பண்ற லாங்குவேஜ் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி போடுவீங்கன்னா இப்படி எழுதுவீங்க. ஆல்பபெட் கிடையாது, சமேஷனா இப்படி போடுவீங்க. இது கிடையாது, இது வந்து ஆல்பபெட். அதாவது இதுக்கான சிம்பல் தான் வந்து இந்த சமேஷன் சிம்பல். எப்சிலான் போடுறது ஈய வந்து நீங்க அப்படி இப்படி போடுவீங்க, அதுதான் வந்து எப்சிலான் சொல்லணும். ஐ கேன் ஷோ இட். ஆக்சுவலா என்னால இங்க எக்ஸாக்டா டிரா பண்ண முடியல. ஐ கேன் ஷோ இட் நவ். ஆக்சுவலா இ மாற்றவே தான் எழுதுவீங்க, பட் ஆனா என்னன்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து எட்ஜ் வராது, அவ்வளவுதான் அதோட மீனிங். Just I can show it to Google itself. Yeah, see that there is a word in the இடத்துல புரியுதா, கிளியரா தெரியுதான்னு பாருங்க, எப்சிலான்ங்கிற word. See that this is called epsilon. இங்க இருக்கு பாருங்க, ஹேண்ட் சிம்பல் பாருங்க, this is called epsilon. இந்த மாதிரி எப்சிலான் அப்படின்னா இந்த சிம்பல் மூலமா தான் நீங்க ரெப்ரசென்ட் பண்ணணும். எனக்கு வந்து இங்க ரெப்ரசென்ட் பண்ண முடியாதுங்கறனால உங்களுக்கு வந்து இந்த சிம்பல் மட்டும் காமிச்சுக்கிறேன். Is it clear? Okay, good, nice, thank you. Okay, so sorry, there is a spelling mistake. Yes, I. Okay, so no symbol அப்படின்னா you can say that the language is epsilon. So EPSILON. So this is called epsilon. Okay, I will go to the next example 4. இதுல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, so என்னோட லாங்குவேஜை பேஸ் பண்ணி நான் சொல்றேன். So L equal to epsilon 1s, double s, triple s, 4s, 5s, so etc. But there is no limit. So என்னோட alphabet என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இப்ப. What is my alphabet? Alphabet அப்படின்னா என்னோட ஸ்ட்ரிங்ல, this is called language ன்னு சொல்லணும். என்னோட பாசிபிள் ரூல்ஸ்ல இருக்கிற பாசிபிள் காம்பினேஷன்ஸ் என்ன சிம்பல்ஸ் இருக்கு, அதுதான் alphabets. Now tell me what is my alphabet. அதாவது நீங்க கொடுக்க போற ஸ்ட்ரிங்ல என்ன லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் வந்து alphabets. Yeah, is good, excellent. It is uppercase letter, yes. Now tell me the regular expression for this. Epsilon அப்படின்னா zero occurrence. Clear? See the zero occurrence, 1 occurrence, 2, 3, 4, no limit. No limit அப்படின்னா என்ன சூஸ் பண்ணுவீங்க? யூனியனா, கன்கார்டினேஷன் மட்டுமா அல்லது க்ளோசரா? Yeah, is good, clean closure, excellent answer. So we are following a clean closure method. No, plus na minimum one time வந்துரும் நவீன். Plus means minimum one time வரணும். பட் ஆனா இந்த இடத்துல எப்சிலான்ங்கிற ஒரு வேர்ட் எழுதிருக்கீங்க. So எப்சிலான்னா ஒரு டைம் கூட வரக்கூடாது. Yeah, is good. என்ன என்னோட லாங்குவேஜ்ல எஸ்ங்கிற சிம்பல் வரக்கூடாது ஒரு டைம் கூட. ஸ்டார், எஸ் பவர் ஸ்டார். Is it clear? See that எஸ்ங்கிற வேர்ட் நீங்க ஆல்பபெட்ல இருந்தா எடுக்கணும், based on உங்களோட strings தான். Is it clear? Is there any doubts? Yeah, it's good, excellent. Now, thank you. Okay, I will go with the next example. My input symbol, sorry, my input is, means I'm going to give a regular expression.
Now tell me what is the alphabet. ரெகுலர் ரிவர்ஸ்ல சொல்றேன். சோ இவ்வளவு நாளா என்ன செஞ்சோம், நாம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் predict பண்ணோம். இப்ப ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கொடுத்தாச்சு. Now you have to define what is the language. L என்ன, alphabets என்னன்னு சொல்ல பார்க்கலாம். V T V T. It consists of V and T. Don't say V T சொல்லாதீங்க, V, T. It is a combination of the letter V and T. Okay, now tell me the language. பக்கத்துல பாருங்க பிளஸ் ஸ்டார் இருக்கான்னு பாருங்கப்பா வெளியே. ஃபர்ஸ்ட் parenthesisக்கு வெளியே வேற ஏதாச்சும் பாசிபிள் இருக்கான்னு பாருங்க. வேற எதுவுமே இல்ல ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல. சோ தட் அப்ப என்னன்னா லென்த் ஒன்னு தான். ஞாபகம் வச்சுக்கங்க, இந்த இடத்துல பிளஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்கு. பிளஸ் மீன்ஸ் தட் இட் இஸ் a positive closer. Is it clear? So plus பவர்ல இருந்துச்சுன்னா it is a positive closer. ஸ்டார் இருந்துச்சு அப்படின்னா it is called as clean closer. இப்போ இந்த இடத்துல எதுவுமே இல்ல. சோ எதுவுமே இல்லனா லென்த் 1 ன்னு அர்த்தம். அப்போ what is my language? என்னோட language என்ன? It is a union. Okay, what is my language? Language னா என்னென்ன possible combination? அதாவது V இருக்கலாம் அல்லது T இருக்கலாம். இதுதான் language. அதாவது இந்த இடத்துல எதுவுமே இல்ல. சோ ஸ்டார் கிடையாது. எப்பவுமே இந்த மாதிரி parenthesis இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு parenthesisக்கு once வெளியே வந்து பாருங்க, either star or plus இருக்கான்னு பாருங்க. இந்த இடத்துல star இருந்துச்சுன்னா it means that it is a clean closer. இந்த இடத்துல plus இருந்துச்சு அப்படின்னா it is a positive closer. எதுவுமே இல்ல அப்படின்னா இந்த bracketல இருக்கிறது one time occur ஆகணும். So அப்போ one time occur ஆகுனா according to this choice பண்ண என்ன சொல்லுவீங்க, either V or T அப்படின்னு சொல்லுவோம். So that அப்ப என்னோட language அப்ப length 1 தான். ஏன்னா ஒரே ஒரு இதுதான் இருக்கு. So that it is called length 1. அப்ப length 1 னா either V or T. Is it clear? ஏதோ கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கா? Okay, okay. Now tell me another one more. I will go to the next one. So different kind of examples தெரிஞ்சிருந்தீங்கன்னா மட்டும் தான் இதுல work பண்ண முடியும். Now you can say that I am given a regular expression m divided by n a/b. Now tell me what is the length. இப்ப length சொல்லுங்க பார்க்கலாம். I need alphabet to length வேணும். No 4. Exactly, it is 2. So Sanmrita is given an excellent answer. It is 2. Either or choice. So yeah, yes, alphabet is M, N, A, B. Good, excellent. So here, இங்க பாருங்க இது R தான். So according to this, ஹலோ மாமா கிளாஸ்ல இருக்கீங்க மாமா, உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் கூப்பிட்டுங்களா? வீட்டுல தாங்க மாமா. சரி சரி வாங்க. சரி ஓகே, சரி வாங்க வாங்க. சரி. Sorry for that disturbance. So நான் ஆடிபிளா இருக்கான்னு பாருங்க. ஓகே ஆடிபிளா இருக்கு. தேங்க் யூ. ஓகே சோ இது வந்தோம். ஓகே சோ எப்ப நீங்க வர்க் பண்ணாலும் பாருங்க இந்த பிராக்கெட்ல பாருங்க either or choiceனா நீங்க அது ஏதாவது ஒன்னோட லென்த் தான் எடுத்துக்கணும். இப்போ இதோட m இருக்கலாம் அல்லது n இருக்கலாம். சோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு தான். நீங்க இந்த ரெண்டையும் கவுண்ட் பண்ணி ரெண்டுன்னு சொல்லக்கூடாது. சோ அப்ப இந்த பிராக்கெட்டோட லென்த் 1 பிளஸ் இந்த பிராக்கெட்டோட லென்த் 1. சோ that the answer is 2. So that from this case length வந்து 2. And GTH, sorry. Okay, so now tell me the alphabets. Sorry, language. ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் என்ன லாங்குவேஜ். see then இதுல m இருக்கலாம். இதுல m இருந்துச்சுன்னா உங்களுக்கு a வரலாம் அல்லது b வரலாம். அதே போல n ஃபர்ஸ்ட் செட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் செட்ல a அல்லது b வரலாம். ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட்ல m எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
இப்ப ட்ரை பண்ணுங்க கொஞ்சம். ஃபர்ஸ்ட்ல எம் வரலாம், எம் பி காம்பினேஷன் ட்ரை பண்ணுங்க. ஸ்ட்ரிங் கமா போடக்கூடாது. லாங்குவேஜ்ல கமா வரக்கூடாது. லாங்குவேஜ்ல கமா வரக்கூடாது. பட் எஸ் குட் எக்ஸலண்ட் ரிப்ளை ஃப்ரம் ஹேமலதா. see that இப்ப இதுல வந்து எம் வரலாம், அப்ப இதுல ஏ ஆர் பி வரலாம். அதாவது இன் பிட்வீன்ல இந்த இடத்துல டாட் ஆபரேட்டர் ஹைட் ஆயிருக்குன்னு அர்த்தம். யா எஸ் குட். ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் இதுல எம் எடுத்துக்கங்க, ஏ வரலாம், எம் வந்து பி வரலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என் எடுத்துக்கிட்டீங்கன்னா NA வரலாம், NB வரலாம். ஆல் பாசிபிள் காம்பினேஷன்ஸ். யா இஸ் குட். கிளியர்? சோ இங்க பாருங்க எய்தர் ஆர் சாய்ஸ். இமை எம் அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷன் தான். அதாவது ரெண்டே லென்த் தான். சோ பொசிஷன் 1 பொசிஷன் 2 தான். பொசிஷன் அதாவது இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா M, N. இந்த ரெண்டாவதுல என்ன இருக்கு அப்படின்னா A, B இருக்கு. சாரி. சோ இதுல A, B இருக்கு. சோ அப்ப இந்த இடத்துல M, N எடுத்துட்டேன் அப்படின்னா இப்ப M எனக்கு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் M மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா இதுல எனக்கு ரெண்டு காம்பினேஷன்ஸ் இருக்கு. AB இருக்கலாம். அதே போல இந்த இடத்துல N எடுத்துக்கிட்டேன்னா சோ இந்த இடத்துல எனக்கு AB இருக்கும். அப்ப நான் மர்ஜ் பண்ணுங்க. அப்ப மர்ஜ் பண்ணீங்கன்னா அப்ப ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல M எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாவது பொசிஷன்ல எய்தர் A வரலாம் ஆர் அதர்வைஸ் B வரலாம். So this is a string. அப்ப இந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல N இருந்துச்சுன்னா எய்தர் A வரலாம் அல்லது B வரலாம். Is it clear? Yeah, it's good. So I hope now you have some clear idea about exception, means regular expressions. Is there any doubt? Yeah, yes, tell me your doubts. Asad, ask your doubts. So no doubt. Okay, no problem. Okay, now I can go with the next one. மத்தவங்களுக்கு யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். I think உங்களோட சைலண்ட் ரெஸ்பான்ஸே இல்ல. Okay, let us take this example. Write a regular expression. Okay, first இப்படி எழுதலாம், அதுக்கப்புறம் நீங்க எழுதுங்க. Now tell me the logic, means alphabet சொல்லுங்க. Then same way you can tell me about the language also. Yeah, it's good. Alphabet வந்து A-வும் B-யும் இருக்கு. Language. Yeah, A, B. கமா போட்டு சொல்லுங்க. நீங்க ஒன் பை ஒன்னா டைப் பண்ணி சொல்லாதீங்க. கமா போட்டு சொல்லுங்க. Yeah, is Naveen given is AB, BB. That's all. Good reply. இத நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லலாம்னா இந்த லாங்குவேஜ வேர்ட்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா the string ends with B of length 2. Is it correct? இத வேர்ட்ஸ்ல எப்படி சொல்லலாம்னு பாருங்க. நான் என்ன ஒரு string நான் எடுத்துர்க்கேன். Means you can take any strings of length 2 end with B. சொல்லலாம்னு பாருங்க இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல. Is it correct? இந்த மாதிரி சொல்லலாம்னு பாருங்க வேர்ட்ஸ்ல. The strings are end with B of length 2 அல்லது the string of length 2 end with B. So the words are very very important. Means that always the description நம்ம description தான் ரூலா மாத்துவோம். இத நாம தெரியாது யாருக்கும். இந்த ஸ்டேட்மென்ட் தான் descriptions தான் இருக்கும். This description வச்சு தான் நம்ம we are going to frame. So உங்களுக்கு புரியறதுக்காக நான் மாத்தி இன்புட் கொடுத்துட்டு இருக்கேன். Okay, now you can try with this. Now tell me length என்ன வரும், alphabet என்ன. First tell me the alphabet சொல்லுங்க. So tell me the alphabets. So alphabets வந்து A, B தான். Super. Okay, now tell me the length. அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். L சொல்லுங்க பார்க்கலாம். Okay, try to predict length, sorry, strings. A, B, okay. அவ்வளவுதானா?
See that star means that. Okay, right. Okay, good. So இப்போ உங்கள லாஜிக் படி என்ன ஆகுது அப்படின்னா என்னோட ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல பொசிஷன் 1ல என்ன இருக்கு, பொசிஷன் 2ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுல A ஸ்டார் இருக்கு, இதுல B மட்டும் தான் இருக்கு. ஓகே, சோ அப்போ A ஸ்டார் அப்படின்னா வாட் இஸ் தி லாங்குவேஜ், என்னென்ன பாசிபிள் காம்பினேஷன் A ஸ்டாருக்கு? எப்சிலான், அடுத்து ஒரு A இருக்கலாம், 2 A இருக்கலாம், 3 A இருக்கலாம், 4 A இருக்கலாம், எக்ஸெட்ரா. இஸ் கரெக்ட்? எழுதுறது கரெக்டா? நீங்க எத்தனை வேணாலும் எழுதிக்கலாம். 4A ஓட ஏன் ஸ்டாப் பண்றீங்கன்னு நினைக்காதீங்க. யூ கேன் ரைட் 5A வரல கூட எத்தனை நாளும் எழுதிக்கலாம். பட் தேர் இஸ் நோ லிமிட். நவ பி. இப்போ இந்த ரெண்டு இடையில என்ன பண்ணணும்? பொசிஷன் 1க்கும் இடையில பொசிஷன் 2க்கு இடையில கன்கார்டினேட் ஜாயின் பண்ணி எழுதணும். இப்போ பொசிஷன் 1யும் 2யும் ஜாயின் பண்ணீங்கன்னா என்ன வரும்னு சொல்லுங்க. பொசிஷன் 1ல என்ன இருக்கு? எப்சிலான் சிம்பல் இருக்கு. டாட் பின் வருமா? கன்கார்டினேட் பண்ணிக்கீங்க. இந்த இடத்துல டாட் இருக்கு, கன்கார்டினேஷன் பண்ணிக்கணும். யா எஸ் எஸ் குட் ரிப்ளை ஃப்ரம் கேமலதா. சோ அடுத்தது A டாட் B, அடுத்தது AA 2A இருக்கு. நல்ல பொசிஷன் 1ல 2A எடுத்துக்கிறேன். அப்ப 2A டாட் B, அடுத்தது 3A டாட் B, 4A டாட் B, 5A டாட் B. சோ இது மாதிரி சோ 4 தான் கொடுத்துருக்கேனா, 5A டாட் B. இது மாதிரி வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் எக்ஸெட்ரா எழுதிட்டே போகலாம். அப்ப உங்களுக்கு ஒரு क्वेश्चन இருக்கும், எப்சிலான் அப்படினா மீனிங் என்ன? What is the meaning of epsilon? Zero. Zero means that no symbol. So what is the meaning of dot? Dot oda meaning என்ன symbol சொல்லுங்க? What is the meaning of this dot? Yes, good. Concatenation is joining. அப்போ எப்ப வந்து எப்சிலான் கூட எதை நீங்க ஜாயின் பண்ணாலும் சரி, அது ஃப்ரண்ட் டாட் இடையில எப்படி வேணாலும் கிடையாது. எப்சிலான் கூட எதை கன்கார்டினேட் பண்ணாலும் சரி, ஆன்சர் அந்த சிம்பல் மட்டும் தான். சோ ஆன்சர் B தான். சோ எப்சிலான் கூட எந்த சிம்பலை வந்து நீங்க கன்கார்டினேட் பண்ணாலும் ஆன்சர் அந்த சிம்பல் மட்டுமே. சோ ஹியர் நான் இங்க B ன்னு இருக்கு. சோ எப்சிலான் கூட நான் Bங்கற சிம்பலை கன்கார்டினேட் பண்றேன். சோ தட் எனக்கு B. நீங்க ஸ்டார்டிங்ல தான் இருக்கணும்ங்கற நெசசிட்டி கிடையாது. ஈவன் இப்படி கூட இருக்கலாம். B மீன்ஸ் A டாட் எப்சிலான் டாட் நெசசிட்டி கிடையாது. கன்கார்டினேட் பண்ணீங்கன்னா எப்சிலானை விட்டுட்டு அப்படியே எழுதிடணும். அதான் மீனிங். Now tell me the answer. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், என்ன லாங்குவேஜஸ் வரும்? AB, AB, AAB, triple AB, 4AB, 5AB, etc. So என்னோட லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட லாங்குவேஜ். Is there any doubts? Now tell me the length. Length of the language enna? So what is the length of the language? Am I audible? Yeah, it's audible. So what is the length of the language? See that dot வந்துருச்சு. So not countable, infinite. Here we don't have any specific. நம்மளால வந்து ஸ்பெசிஃபிக்கா எதையும் கண்டுபிடிக்க முடியாது. Yeah, is good, infinity. So already நான் சொல்லிருக்கேன், fixed length-ஆ இருந்தா க்ளோசர் வரக்கூடாது. அப்ப இந்த இடத்துல க்ளோசர் வந்திருக்கு. க்ளோசர் வந்ததுனாவே நீங்க சிம்பிளா சொல்லிரலாம், no limit. Is there any doubts? Okay, now I will go with the example 9. So here, okay, decide a regular expression contains A and B symbols which follows
following conditions. The first condition, start with A, end with either A or B. The string length follows the length of 4. Now tell me the answers. First in alphabet சொல்லுங்க பார்க்கலாம் என்னன்னு. எந்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும், ஆல்பபெட்டை predict பண்ணிக்கணும். So what is the alphabet for problem? So A, B got. The length fixed length ஆன்னு பார்த்துக்குங்க. Is there any fixed? What is the length? Length 2 ah. No, you should not count the length for alphabet. கொடுத்த regular expression ஓட length தான் நீங்க பார்க்கணும். You should not count the length of alphabet. Alphabet length count பண்ணக்கூடாது. நாம எழுத போற regular expression ஓட length தான் நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும் எப்பவுமே. அத பேஸ் பண்ணி தான் ரூல் எழுதணும். Is it okay? Azad, is it okay? Yeah, okay. So now tell me the length. Yeah, it's good. Arun Krishna reply exam answer. It is a length. Then now you have to decide what is your language. Language is சொல்லுங்க பார்க்கலாம். See that exact length of 4. நீங்க AA AB ன்னு எழுதுனீங்கன்னா ரெண்டு தான் இருக்குது length. என்னோட string ஒரு string ஓட length. இப்போ இந்த string எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட length 1 தான். ஏன்னா ஒரே ஒரு symbol இருக்கு. இது AB ன்னு இருக்கு. So length 2. இது AAB ன்னு இருக்கு. So length 3. But இங்க நீங்க are saying that length of 4. It means that என்னோட stringல exactly 4 symbol இருக்கணும். Yes, start with A ன்னு சொல்லியாச்சு. So 3A, so sorry 4A. Then ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஓகே, length of 3 போய்க்கலாம். இப்ப சொல்லுங்கப்பா. ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ண வேணாம். So 3A. ஓகே, அடுத்தது AAB. அவ்வளவுதானா? தனித்தனியா எழுதி பழகாதீங்க, ஒரே லைன்ல சொல்லி பழங்க. ABA வரலாம், ABB வரலாம். Is there any other combinations? Okay, 4 combination correct? Yes, A, 4 போயிருக்கீங்க. Okay, you can go to 3 combinations. Just only for understanding. The once understand பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுதிடலாம். See that now AAA இந்த மாதிரி லாஜிக்ஸ் இருக்கு. Now you have to decide your regular expression. So you know that if you want to write a regular expression, the operators என்னென்ன வேணும் தான் பார்க்கணும். Now you have to decide it. என்னென்ன operators closer தேவைப்படுமா? First நீங்க எந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுதினாலும் சரி, க்ளோசர் தேவைப்படுமா தேவைப்படாதான்னு பார்த்துக்குங்க. இந்த லாஜிக்கு க்ளோசர் தேவைப்படுமா ஆகாதா? Just you can compare it. இந்த இடத்துக்கு லென்த் வேணுமா லென்த் செக் பண்ணுங்க. சோ நார்மலா ஞாபகம் வச்சுக்கங்க, க்ளோசர் இருந்துச்சு அப்படின்னா லென்த் என்ன போட்டிருக்கீங்கன்னு பாத்துக்குங்க. இந்த இடத்துல லென்த் என்ன இருக்குன்னு பாருங்க. So yes, good, excellent answer. There is no need for any closer. Okay, அப்போ we have to use either union or concatenation or combination of these operators நமக்கு வேணும். Okay, so length 3 ங்கும்போது கண்டிப்பா concatenation நமக்கு வேணும். அப்போ length 1, length 2 பிராக்கெட்ல போட்டு வச்சுக்கிறேன்ப்பா புரியறதுக்காக. length 1, length 2, length 3. கரெக்ட்டா? ஓகே, சோ டாட் வச்சு தான் கன்கார்டினேஷன் பண்ணுவோம். நீங்க டாட் போடலனால ப்ராப்ளம் இல்ல, உங்களுக்கு புரியறதுக்காக அந்த இடத்துல டாட் போட்டுருக்கேன். ஓகே, now இப்போ ஃபர்ஸ்ட் சிம்பல் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களோட ஸ்ட்ரிங்ல ஃபர்ஸ்ட் சிம்பல் என்ன? What is the first symbol in your string? A. அப்ப ஃபர்ஸ்ட் லென்த்ல A ன்னு போட்டுக்கலாமா? ஓகே, what is the next symbol? நெக்ஸ்ட் லென்த்ல என்ன காம்பினேஷன் இருக்குன்னு பாருங்க. ரெண்டாவது லென்த்ல ஒவ்வொரு பார்ட்லயும் என்ன இருக்குன்னு பாருங்க. AAB. No, I think Asad என்ன ரிப்ளை பண்ணி மிஸ் பண்ணிட்டோம். No, you have நீங்க ரெண்டாவது ஸ்ட்ரிங்க பார்க்காதீங்க. I am talking about the second symbol in every string. AAB
பி இருக்கு. அப்ப என்ன வரும் இந்த இடத்துல? என்ன பாசிபிள் இருக்கலாம்? இம்பாசிபிள் எடுத்துக்க. இம்பாசிபிள் எடுத்துக்க. Okay, sorry. Sorry for that interruption. Okay, so it's good, excellent answer. Sanmitra, it consists of either A or B in irukku. So I'm going to write A/B. Okay, now tell me the answer for the third one. Third la endu enna varudhu solunga. What about the third? Third position enna irukku paarenga. Over string lo third position enna irukku paarenga. Yeah, it's A or B. Good, avladhaan. So the regular expression inga ipdi eludhumbodhu ipdi kuda eludikalam. A bracket la A plus B again A plus B. வேணும்னா நீங்க டாட் வேணும்னா உங்களுக்கு புரியறதுக்காக இந்த இடத்துல டாட் வச்சுக்கலாம், இல்ல இன்டைரக்டா இந்த இடத்துல டாட் இருக்குன்னு அர்த்தம். Is it clear? Is there any doubt? Okay. இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த லாங்குவேஜ் வந்து நம்ம எழுதுன ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மூலமா வரணும் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். எப்ப நீங்க ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுதினாலும் சரி, பிஃபோர் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வரதுக்கு முன்னாடி by using problem statement யூஸ் பண்ணி ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்பிரஷன் எழுதுனதுக்கு அப்புறம் you have to construct L. So இந்த ரெண்டு L சேமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டுபிடிச்சது கரெக்ட். Is it clear? Okay, so now we have to construct once again position 1. ஏன்னா 3 length இருக்கு. So position 2 ல என்ன வரணும், position 3 ல என்ன வரணும். position 1 ல A, position 2 ல வந்து A/B or A+B ரெண்டு ஒரே மீனிங் தான், either A அல்லது B தான். position 3 லயும் A அல்லது B தான். சோ அப்ப எப்படி எழுதலாம்? உங்களுக்கு லாங்குவேஜ் வரும்போது ஃபர்ஸ்ட்ல எப்பவுமே A தான் வரும். அப்போ இந்த பொசிஷன் 2 ல A எடுத்துக்கிட்டனா இதுல 2A வர சான்ஸ் இருக்கு. அப்ப A இதுல எடுத்துக்கிட்டனா இந்த இடத்துல A வரலாம், இல்லனா B வரலாம். இந்த A வை மட்டும் எடுத்துக்கிட்டனா ரெண்டு காம்பினேஷன். சோ AA AB. சோ முன்னாடி ஆல்ரெடி ஒரு A இருக்கனால AAA AB. இப்ப நான் இதுல B எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா A B. சோ அந்த இடத்துல ரெண்டு காம்பினேஷன் வரலாம் ABB. சோ மேல இருக்க இங்க பாருங்க ஆர்டரா இருக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. இட்ஸ் லைக் அஸ் a செட் தான். சோ இங்க என்னென்ன ஸ்ட்ரிங்ஸ் இருக்கோ அது மேட்ச் ஆகணும் அப்படிதான். நாட் நெசசரி டு பி இன் ஆர்டர். ஆர்டரா தான் இருக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸும் அந்த ஸ்ட்ரிங்கும் சேமா இருந்தா போதும். ஃப்ரம் 1 and 2 ல இருந்து we prove that regular expression is equal to means it is correct. Is it clear? Yeah, it's okay. So the next thing என்ன அப்படின்னா, so now you have some idea. இப்போ உங்களுக்கு இத பத்தி கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணனும் அப்படின்னா, so now some idea. Okay, we can நம்ம என்ன பண்ண அடுத்து? Okay, we will go to some regular expressions. Yeah, so நமக்கு programming language க்கு போகலாம். Example number 8. So the question என்ன அப்படின்னா, write a regular expression for matching phone number. ஓகே, நான் ஈஸியா சொல்லிடுறேன். எல்லாத்தையும் எழுதுறதுனா ரொம்ப கஷ்டம். அதனால என்னோட ஃபோன் நம்பர்ல வந்து
9, 8 and 7 இந்த மூணு நம்பர்ஸ் மட்டும் இருக்கணும். இந்த 3 நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபோன் நம்பர் எழுதணும், ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுதணும். எப்படி எழுதுவீங்க? Tell me the length, tell me the alphabets, then tell me the language. Language 10 length அது போட ரொம்ப ரிஸ்க், ஆனா நாம ஈஸியா எழுதிக்கலாம். Tell me the length. Regular expression for matching a phone number. நீங்க phone number டைப் பண்றீங்க, நீங்க டைப் பண்ற phone number வேலிடா இல்லையான்னு செக் பண்ணணும். வேலிடேஷன் செக் பண்றதுக்காக தான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். See that நாம எழுதுறது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் only for machine, human understanding தான். இன்னும் machine understanding பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணவே கிடையாது. Just tell me now, what is the length? Phone number length. Is good, excellent. Phone number length 10. Alphabet enna? Good, excellent. Length of the phone number வந்து 10 digit இருக்கணும். Good. What's the alphabet? Guys, good. ஏன் மாத்தி கூட சொல்லுங்களா? ஏன் அப்படியே என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்கணும் அதே ஆர்டர்ல சொல்லாதீங்க. எப்படி வேணாலும் எழுதலாம். Because it is a set. So 7, 8, 9 கூட சொல்லலாம், 8, 7, 9 கூட சொல்லலாம். Okay, now try to fix the regular expression. மொத்தம் 10 length வரனா நீங்க bracket போட்டு வச்சுங்க, அதான் ஈஸியா இருக்கும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Yes. Now tell me. இப்போ இந்த bracketக்குள்ள என்ன வரலாம்? இந்த bracketக்குள்ள என்ன வரலாம்? Yeah, is good. Yeah, actually, Asan, இந்த இடத்துல உனக்கு நான் கண்டிஷன் சொல்ல, phone number start with 9 ன்னு நான் சொல்லல. Is it clear? But actually your prediction is correct. Phone number 9ல தான் ஸ்டார்ட் ஆகும் ஜெனரலா, பட் இப்போ வந்து 6லயே ஸ்டார்ட் ஆகுற மாதிரிலாம் இருக்கு. 6 இருக்கு, 7 இருக்கு, 8 இருக்கு, 9 இருக்கு. சோ இப்போதைக்கு நம்ம எல்லா காம்பினேஷன் போகலாம். either 7 இருக்கலாம், or 8 இருக்கலாம், or 9 இருக்கலாம். இந்த பிளஸ்க்கு பதிலா நீங்க டிவிஷன் கூட யூஸ் பண்ணிக்கீங்க. பட் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணீங்கன்னா பிளஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க, டிவிஷன் யூஸ் பண்ண மாட்டீங்க, ஆர் சிம்பல் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, அடுத்தது ரெண்டாவது சிம்பல் என்ன இருக்கலாம்? 7 இருக்கலாம், 8 இருக்கலாம், 9 இருக்கலாம். Third one, fourth one, fifth one, sixth one, seventh one, eighth one, ninth one, and 10th one. So this is the equivalent regular expression for the given condition. Is it clear? இல்ல உங்களுக்கு டவுட் இருக்கா? ஓகே, சோ இப்படி எழுதுறீங்க. ஓகே, இப்போ நான் வந்து some conditions எழுதுறேன். See that நான் சொல்ற regular expression concept வந்து general. It is not related to the any specific language. Programming languageல நீங்க எழுதும்போது இதே மாதிரி தான் எழுதுவீங்க. ஆனா programming languages பேஸ் பண்ணி நடத்தல, ஜெனரலா இப்படிதான் regular expression இப்படிதான் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்றோம். சோ லாங்குவேஜ்க்கு ஏத்தாப்ல, அதாவது ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்க்கு ஏத்தாப்ல ஒவ்வொரு சிம்பல்ஸ் இருக்கும், நீங்க அத ஃபாலோ பண்ணிக்கணும். கிளியர்? ஓகே, சோ இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ரேஞ்ச் இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல் டிஜிட்ஸ் லாஜிக்க மாத்திரம்னு வெச்சுங்க. இப்போ condition to be changed as for all digits. It means that என்னோட alphabet வந்து can be changed as 0, 1, 2, etc. up to 9. to 9 போட்டுட்டீங்கன்னா it will represent 0 to 1 to 9. எல்லா காம்பினேஷனும் 0ல இருந்து 9 வரையில என்ன இருக்கோ அது வந்துரும். கிளியர்? இப்போ உங்களுக்கு 2 to 3 மீன்ஸ் 2 to 4 தான் வேணும்னா 2-4 னு போட்டீங்கன்னா start with 2 end with 4 means that it is combination of the from the number 2 to 4. So 2, 3, 4 இருக்குன்னு அர்த்தம்.
Is it clear? This is for range representation. So this is called range representation. But normally இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் advanced. Now you have to exist. Now you have to apply all kind of rules. எப்படி ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் சிம்பலுக்கு சொல்லுங்க. either 6 7 or 8 னா either 6 plus 7 plus 8 plus 9 போடலாம் அல்லது 6/7/8/9 ன்னு போடலாம் or otherwise 6 to 9 அப்படினு எழுதலாம். guys good excellent. and இன்னொன்னு எல்லாரும் நினைச்சீங்க ஆர்டரா தான் எழுதணும்னு. ஆர்டரா எழுதணும் நெசசிட்டி இல்ல. ஆர் சிம்பல் போட்டீங்கன்னா எப்படி வேணாலும் எழுதலாம். 6 7 8 9 good. otherwise இப்படி கூட எழுதலாம். நீங்க 7 plus 6 plus 9 plus 8 எப்படி வேணாலும் மாத்தி எழுதிக்கலாம். பட் the thing is இந்த சிம்பல்ஸ் எல்லாம் இருக்கணும். பட் இந்த மாதிரி ரேஞ்ச் போட்டீங்க அப்படின்னா 6 to 9 ன்னு அர்த்தம். ஓகே ஃபர்ஸ்ட் இஸ் ஓகே. அடுத்தது அடுத்த டிஜிட்லாம் 0ல இருந்து 9 வரையில இருக்கலாம். 0 to 9. சோ இந்த மாதிரி வந்து நீங்க 10 டைம் எழுதிரணும். guys good. 0 to 8 to 9 good. clear? சோ நான் ரெண்டு இருக்கு. சோ அதாவது ஒவ்வொரு இதுக்கு இடையில in betweenல எனக்கு என்ன இருக்கு அப்படினா டாட் கன்கார்டினேஷன் ஆபரேட்டர் இருக்கு. 3 4 5 6 7 8 9. சோ இது ஒரு சிம்பல் போயிடும். சோ மீதி 9 டைம்ஸ் வந்திருக்கும். So this is the regular expression for validation of the phone number. Programming languageல வந்து question mark symbol இருக்கு. அதெல்லாம் வந்து அப்புறம் பாருங்க. இது வந்து பேசிக். ஸ்டில் ஞாபகம் வச்சுங்க. நான் உங்களுக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட பேசிக்ஸ் மட்டும் தான் நடத்துறேன். ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல இன்னும் சம் எக்ஸ்ட்ரா சிம்பல்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த ப்ரோகிராம் அதுக்கு ஏத்தாப்புல நீங்க அந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல அப்டேட் பண்ணிக்கலாம். பட் ஹியர் ஐ அம் டாக்கிங் அபௌட் தி ஒன்லி தி பேசிக் ரூல்ஸ் ஃபார் டிஃபைனிங் a ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகே. சோ இப்போ okay இப்போ நீங்க இத எழுதிருக்கீங்க. I will go with another example by using digits. Digits யூஸ் பண்ணி நான் போறேன். Tell me the regular expression for integer constant. So integer constant கான regular expression சொல்லுங்க பார்க்கலாம். Alphabet and regular expressions. Can tell me the length for integer constant? அதாவது கான்ஸ்டன்ட் அப்படின்னா நீங்க எழுதுவீங்க தெரியுமா ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல லைக் int a equal to 90 and then b equal to 60 இந்த மாதிரி I mean 112 இந்த மாதிரிலாம் எழுதுவீங்க தெரியுமா? This is called constants. ஒரு நம்பரை எப்படி எழுதுறதுக்கு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல நம்பர் எழுதுறதுக்கு what is the length? So alphabets உங்களுக்கு தெரியும் 0 to 9. Length. Guys good. Safin is good. It is infinite தான். ஏன்னா ஒரு டைம்ல 10 ன்னு எழுதலாம், 100 ன்னு எழுதலாம், 200 ன்னு எழுதலாம், 1000 ன்னு எழுதலாம், 10000 ன்னு எழுதலாம், lakh ன்னு எழுதலாம். So we can't have a fixed length. A phone numberனா எக்ஸாக்ட்டா 10 digits இருக்கணும். பட் இங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. Okay, so now இப்போ சொல்லுங்க. Regular expression சொல்லுங்க. Infinite okay, but what is the infinite வந்துச்சுனாவே please try to find the minimum. Minimum எத்தனை digits இருக்கணும்? Minimum length என்ன இருக்கணும்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Minimum length எவ்வளவு இருக்கணும்? 0 ன்னு போட்டுட்டீங்கன்னா length இருக்காதே. கிளியரா क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றேன். int a equal to இப்படி விடவே முடியாது. இப்படி விட்டீங்கன்னா 0 ன்னு சொல்லிக்கலாம். லென்த் எந்த சிம்பலுமே இல்லன்னு அர்த்தம். மினிமம் ஏதாவது ஒரு டிஜிட்ஸ்னால இருக்கணும். கரெக்ட்டா? சோ நம்பரை நான் கேட்கல. என்ன நம்பர் கொடுக்க போறீங்கன்னு நமக்கு தெரியாது. நான் 0 ன்னு கொடுத்துருக்கேன். நீங்க -1 ன்னு கொடுக்கலாம், 2 3 ன்னு கொடுக்கலாம். டோன்ட் திங்க் அபௌட் பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி worry பண்ணாதீங்க. ஒன்லி டிஜிட்ஸை மட்டும் பாருங்க.
சோ ஒரு டிஜிட்ஸ் இருக்கலாம், இல்லனா 2 டிஜிட்ஸ் இருக்கலாம், 3 டிஜிட் நம்பர் இருக்கலாம், அல்லது 4 டிஜிட் நம்பர் எடுக்கலாம். அப்போ வாட் இஸ் த மினிமம் லென்த்? லென்த் 1. ஏன் மினிமம் லென்த் 1 ன்னு சொல்றீங்க? அது ஏன் மினிமம் லென்த் 1 ன்னு வரணும்? Why we are expecting that of minimum length 1? Because at least எனக்கு ஒரு digits இருந்தாதான் அது constant. So minimum length 1 இருக்கணும். Okay. So infinite வந்துச்சு அப்படின்னா என்ன ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவீங்க? It's at least one number தான் இருக்கணும். Good, excellent answer by கமலதா. ஒரு digit இருந்தா மட்டும்தான் அத நம்ம கான்ஸ்டன்ட்னே நம்ம சொல்ல முடியும். சோ இந்த மாதிரி இன்ஃபைனைட் லென்த் வந்துச்சு அப்படின்னா வாட் இஸ் தி மினிமம் லென்த் ன்னு கால்குலேட் பண்ணிட்டு தான் நீங்க வொர்க் பண்ணனும். ஓகே, சோ நவ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுதும்போது we know that என்னென்ன ஆபரேட்டர்ஸ் நமக்கு வேணும்னு பார்க்கணும். சோ நார்மலா எப்ப எழுதினாலும் முதல்ல க்ளோசர் தேவையா இல்லையா நாம பார்க்கணும். சோ இந்த இடத்துல க்ளோசர் தேவையா தேவையில்லையா? இந்த இடத்துல க்ளோசர் தேவையா தேவையில்லையா? Just think பண்ணுங்க. இன்ஃபினைட்னு ஒரு வேர்ட் இருக்கு. கண்டிப்பா we must use. Good, excellent answer. We must use. அப்போ அப்ப கண்டிப்பா ஓகே இன்ஃபினைட் யூஸ் பண்ணணும். அப்போ நமக்கு தேவை என்னது? பாசிட்டிவ் க்ளோசரா அல்லது க்ளீன் க்ளோசரா? பாசிட்டிவ் க்ளோசரா அல்லது க்ளீன் க்ளோசரா? அதுக்கு இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணிக்கணும். புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கீங்க பாருங்க, இதை யூஸ் பண்ணிக்கணும். மினிமம் லென்த்தை யூஸ் பண்ணிக்கணும். அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? மினிமம் லென்த் 1, so that it will be used for positive closure. See that positive closure அப்படினா 1 the length தான் மீன் பண்ணிருக்கோம். 1 or more time, minimum ஒரு டைம் வரணும். ஒரு டைம் கூட வர மினிமம் ஒரு டைம் கூட வர தேவையில்லைனா you can say for clean closure. So according to this logic we need a clean closure வராது, positive closure தான் வரணும். எதை நம்ம ரிப்பீட் பண்ணணும்? 0 to 9 plus. இப்ப யோசிச்சு பாருங்க, 0 to 9 plus ன்னு போட்டீங்கன்னா from this combinationல நமக்கு ஒரு மினிமம் லென்த் வேணும். அதாவது L போறோம்னா 0 1 2 3 4 of length 1. அப்ப length 2 னா 0 0 0 1 0 2 0 3 0 4 05 06 07 08 09 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அடுத்து 1 2 1 3 1 4, அடுத்து 2 ல ஸ்டார்ட் வித் 3 ல ஸ்டார்ட் வித் ஃபார் லென்த் 2, அடுத்து லென்த் 3 லென்த் 4. so infinite length. are able to I mean do you have any doubt? புரிஞ்சுதா நான் பேசுறது? so இது வந்து 0 to plus 9 காம்பினேஷன். அப்போ லென்த் 1 னா மினிமம் ஒரு டைம் அக்கர் ஆகணும். அங்க நான் a plus ன்னு போட்டனால வெறும் a ன்னு போட்டீங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 0 to 9. சோ 0 ல இருந்து 9 வரை எல்லா டிஜிட்ஸ் எடுத்துக்கணும். சோ லென்த் 1 ஒரு டைம், ரெண்டு டைம்னா ஃபர்ஸ்ட்ல 0, ரெண்டாவதுல 0 to 9 காம்பினேஷன், அடுத்து ஃபர்ஸ்ட்ல 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா காம்பினேஷன்ஸ். Is it correct? புரியுதா நான் பேசுறது? ப்ளீஸ் டு ரிப்ளை. Is it correct representation? இப்படி கொடுக்கலாமா? Yes. Okay, ட்ரை பண்ணி பார்க்கலாமா? So what are the three number representations? Sorry, what are the four ways of the numbers are represented? நாலு வேளை எப்படி ஒரு நம்பர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? சாரி பையன், இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. சோ 0 முன்னாடி வந்து ஒரு நம்பருக்கு முன்னாடி 0 ன்னு போட்டுட்டீங்கன்னா it represents octal number.
ஆக்டல் நம்பர் தான் ரெப்ரசென்ட் பண்ணும். ஆக்டல் நம்பரோட வேரியேஷன் 0 to 7 தான். சோ நீங்க வந்துட்டு 0 to 0க்கு அப்புறம் 8ஓ அந்த 0 ஆரம்பிச்சுட்டாவே அந்த டிஜிட்ஸ் நீங்க கொடுக்குற நம்பர்ல 8 to 9ங்கிற டிஜிட்ஸ் நாட் அலவுட். Digits 9 are not allowed. Clear? இப்போ இந்த இடத்துல உங்களால அலோவ் பண்ண முடியாது. சோ அப்ப 0 to 7 வரை தான் வர முடியும். பட் ஆனா என்ன ஆகுது, எப்பவுமே உங்க நம்பர்ல 0ல ஆரம்பிக்க கூடாது. அப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चंस வரும். சோ ஐ திங்க் நான் சொல்ல வரது புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்ல வரேன்னு just only decimal number மட்டும் ரெப்ரசன்ட் பண்றதுக்கான லாஜிக்ஸ் எழுதுங்க. இப்போ நான் அப்படி எழுதுறேன் அப்படின்னா பின்னாடி இருக்கிற லாஜிக்ஸ் ஓகே வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஃபர்ஸ்ட்ல வந்து என்னவா இருக்கணும், எனக்கு 19ல ஓகே என்ன டெசிமல் நம்பர்ஸ் 0ல ஆரம்பிக்கவே கூடாது என்னோட நம்பர். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் 0ல ஆரம்பிக்க கூடாது, 1 to 9 தான் இருக்கணும். பட் ரிமைனிங் டிஜிட்ஸ் எல்லாமே 0ல இருந்து ஆரம்பிக்கலாம். அப்ப இப்படி எழுதவே முடியுமான்னு பாருங்க. 1-9 0-9 போடலாமான்னு பாருங்க. எப்படி ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 1ல இருந்தா ஆரம்பிக்கணும், 9 வரையில எந்த டிஜிட்ஸ் வேணாலும் இருக்கலாம். பட் 0 to 9 அடுத்த டிஜிட்ஸ் இருக்கலாம். இஸ் இட் கரெக்ட்? அப்போ இந்த இடத்துல என்ன க்ளோசர் வரும்னு சொல்லுங்க. நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டிஜிட்ஸ்ல எனக்கு 1 to 9 தான் இருக்கணும். அல்லது அடுத்தது 0 to 9. அது மீன்ஸ் யா இஸ் குட், எக்ஸலன்ட் ஆன்சர். இட்ஸ் க்ளீன் க்ளோசர். ஏன் க்ளீன் க்ளோசர் சொல்றேன்னா இந்த 1 to 9ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 9 வரையில வரும் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல. சோ இந்த கேஸ்ல 9 ஸ்டார். சோ சிங்கிள் டிஜிட் வேணும்னா இந்த பார்ட்ட ஃபுல்லா விட்டுறணும், எலிமினேட் ஆகணும். அப்படியே இந்த இடத்துல எப்சிலான் இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு எதுவுமே வரல அப்படின்னா எப்சிலான் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டு மீன் இந்த இடத்துல பிளஸ் போட சொல்றீங்களா? Okay, I will come back to that answer the question. I mean, I will answer. இந்த இடத்துல பிளஸ் போட சொல்றீங்களா சார்? நீங்க சொல்ல வருது இதுதானே? Okay then. Otherwise, you can unmute your video, audio and speak. சார் இப்போ ஃபர்ஸ்ட் 1 to 9னா இது ரெண்டும் ஒரே காம்பினேஷனா இல்ல பட் வேற வேற காம்பினேஷனா? 1 to 9 இந்த 1 to 9 மட்டும் சொல்றீங்களா? எஸ் சார். அது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வருது, அடுத்துக்கு க்ளீன். இல்ல பாசிட்டிவ் எதை மீன் பண்றீங்க? ஒரு டைம் அக்கர் ஆகுதுங்கறதையா? எஸ் சார். நோ, இது வந்து ஆக்சுவலா இந்த இடத்துல உங்களுக்கு க்ளோசரே கிடையாது. இது மட்டும் தான் க்ளோசர். புரிஞ்சுதா? இது வந்து லெந்த் 1 தான். நீங்க இந்த இடத்துல பிளஸ் போட்டீங்கன்னா தான் க்ளோசர்ங்கறதே எடுத்துக்கணும். ஓகே. நான் சொல்ல வரது புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். இந்த இடத்துல டாட் இருக்குப்பா, டாட் அதாவது அந்த இந்த பர்టిక్యులர் அப்ளை இந்த இடத்துல நீங்க பிளஸ் அப்ளை பண்றீங்கன்னா இந்த பிளஸ் only applicable for this 0 to 9 மட்டும் தான். ஓகே சார். Is it clear? எஸ் சார். ஓகே. சோ அப்ப என்னன்னா இந்த இடத்துல நீங்க இப்போ நான் அதுக்கு ஏன் போட்டேங்கிறது நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இந்த வந்துட்டு சிங்கிள் டிஜிட் நம்பர் வேணும்னா இந்த பார்ட் ஃபுல்லாவே எலிமினேட் ஆகணும். அதாவது எலிமினேட் ஆகணும்னா இந்த மீன்ஸ் இந்த இடத்துல எப்சிலான் வரணும். அப்ப எப்சிலான் ஒன்லி பாசிபிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளீன் க்ளோசர் மூலமா தான் வரும். சோ அதான் அதாவது சிங்கிள் டிஜிட் நம்பர் வேணும்னா உங்களுக்கு இந்த பார்ட் மட்டும் வரணும். டபுள் டிஜிட் மோர் தென் 1 டிஜிட்ஸ் வேணும்னா இந்த பார்ட் உங்களுக்கு எக்ஸிட் ஆகலாம். சோ சிங்கிள் டிஜிட் வரும்போது இது எப்சிலான் ஆகும். சோ மோர் தென் 1 வரும்போது இந்த பார்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகும். பட் ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. 0ங்கிற ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வராது. 0 இதுல நீங்க ஜெனரேட் பண்ண முடியாது. இதை விட்டுருங்க, பாசிட்டிவ் க்ளீன் க்ளோசர்னால இதை விட்டுருங்க. எப்சிலான் இருக்கிறதா விட்டுட்டீங்கன்னா அப்ப எனக்கு 1 to 9 தான் இருக்கும். சோ அப்ப எனக்கு வர லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா 1 to 9 தான். பட் நான் int a = 0ன்னு கொடுத்தேன் அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. இன்டிஜர் கான்ஸ்டன்ட்டா ரெகக்னைஸ் ஆகாது. சோ அதனால நான் பிளஸ்ன்னு போட்டுட்டேன். So this is the regular expression for matching integer constant.
Is it clear? Is there any doubts? எந்த ஒரு இது எழுதும் போதும் you have to write for decimal number. Decimal numberக்கு எழுதுங்க, மத்ததுக்கு எழுத வேண்டாம். Okay, I think nearly we are speaking with 2 hours. Is there any doubts? இதுவரையிலும் உங்களுக்கு ஏதாச்சும் doubts இருக்கா? நான் எனக்கு 50% of memory already out balance. So is there any changes in my teaching? Okay. So if you have any feedback, just you can inform to Asad. I will just Asad will reply. Asad or maybe Muttayan. Actually, Muttayan is unable to attend because of his network problem. So just you can give your feedback either through personal or maybe you can inform to Asad. He will collect and forward to me. Okay, thank you everyone. Okay, you can leave from the classroom, and it's a kind request to everyone. Please don't inform to anyone that I am handling the classes for TOC. For anyone, maybe உங்களோட close friend இருந்தாலும் சரி, please don't say anything. Just I am willing to give us some introduction part. So உங்களுக்கு just introduction பத்தி சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன். So whenever you have a time, please inform me. If I have a class, I can talking about the concept of TOC. Okay, thank you everyone. You can leave from the classroom.